அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஞானாசிரியர் சிவ திரு பவானி தியாகராஜன் ஐயா அவர்களை அறியாத சிவனடியார்கள் உலகெங்கிலும் இல்லை என்று தைரியமாகவே சொல்லலாம். அப்படி ஐயாவை தெரியாத ஒரு சிலர் இருப்பினும் கோவை அரண்பணி என்னும் அறக்கட்டளையை அறியாதவர்கள் உங்களில் இருக்க வாய்ப்பில்லை. இந்த செம்மை அமைப்பிற்கு ஐயா தான் தலைவர். சுருங்க சொல்லு, அண்மைய காலத்தில் சைவர்களுக்கு ஒரு பொற்காலத்தை தமிழகத்தில் இவர் உண்டாக்கியுள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிவத்தமிழ் செல்வர், சித்தாந்த செம்மல், சேக்கிழார் சீர்பரவும் செம்மல், உழவார செம்மல், அருள்வளர் செம்மல் இவை ஐயாவுக்கு கிடைத்த பட்டங்களில் சில. தமிழகம் முழுவதும் ஐயா சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்புகள், தொடர் சொற்பொழிவு, திருமுறை வகுப்புகள், திருமுறை பேச்சு, திருமுறையில் திருமணம் மற்றும் விழாக்கள் நிகழ்த்துகிறார். வெளிநாடுகளில் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் சைவ சித்தாந்த மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் வழங்கியுள்ளார். சிங்கப்பூரில் திருமுறை மாநாட்டில் சிறப்பு பேச்சாளராகவும் பல ஆலயங்களில் தொடர் சொற்பொழிவுகளும் நடத்தியுள்ளார். மேற்கொண்டு அறிமுகத்தில் மணித்துளிகளை விரயம் செய்யாது ஐயாவின் சிறப்புரைக்கு செல்வோமா? ஐயாவிற்கு சிறப்பு செய்வதற்கு திருமுறை மாநாடு ஏற்பாட்டு குழு தலைவர் ஐயா திரு கருணாநிதி ஐயாவை மேடைக்கு அழைக்கிறேன். போற்றி போற்றி. நானுடைய சிவனி போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனீந்தக்கடியனீனுடைய பணியாவையோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமி சுடரி திரை பெற மன்னும் அமுதத்தன்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அது சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணை. கல்லார் நிழல் மலை வில்லார் அருடைய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்ல அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி எம்மையுடனாகி ஞானப்பெரும் கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மிகளாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய சிங்கப்பூரில் திருமுறைகளை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்த்துகின்ற திருமுறை மாநாட்டு குழுவை சார்ந்த பெருமக்கள் மற்றும் இந்த ஆலயத்தில் நிர்வாகத்திற்குரிய பெருமக்கள், பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற
முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டமாக இவ்விடத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அனைவருடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு திருமுறை இசை வழங்கிய ஓதுவாமூர்த்திகளுடைய திருவடிகளையும் இந்த நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இறைவனுடைய கருணையினாலே நம்முடைய அன்பர் பெருமக்கள் ஒரு அருமையான ஒரு தலைப்பை பணித்திருக்கிறார்கள். பாவை விழாவில் நம்முடைய திருவெம்பாவை சிந்திக்கும் முகத்தானாக படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி என்கிற ஒரு தலைப்பை பெருமக்கள் பணித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பில் நின்று சிலவற்றை உங்களோடு சிந்திக்க முற்படுகின்றேன். நம்முடைய மணிவாசக பெருந்தகை அவருடைய பெருங்கருணை நமக்கு இறைவனுடைய திருவருட் திறத்தை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ளும் முகத்தானாக கொடுத்த ஒரு பெரும் கொடை திருவாசகம் என்கின்ற பெரும் கொடை. இந்த திருவாசக நூல் என்றனுடைய பெருமையில் நமக்கு ஒரு செய்தி சொல்வதுண்டு. நமக்கு பாவை விழா என்பதனால அதோடு தொடர்புடைய செய்தியாக பொதுவாக சொல்வதுண்டு. பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்று பெருமான் அருள் செய்ய மணிவாசகர் திருக்கோவையார் அருள் செய்தார் என்று ஒரு செவி வழியாக ஒரு செய்தி உண்டு. நமக்கு அவருடைய வரலாற்றை அறிகின்ற பொழுது அந்த வகையில் பாவை என்று சொல்லக்கூடியது திருவெம்பாவை 7வது திருப்பதிகமாக திருவாசகத்தில் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் நமக்கு இந்த திருவெம்பாவை என்ற பகுதி எப்படிப்பட்ட செய்தியை நமக்கு தருகிறது, அதில் இருக்கக்கூடிய 20 பாடல்களில் சில செய்திகளை உங்களோடு சிந்திக்க முற்படுகின்றேன். நம்முடைய திருவெம்பாவை என்று சொல்லும் பொழுது பாவை என்ற சொல்லுக்கே அழகின் மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய உருவத்திற்கு பாவை என்று பெயர். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே நீராடுகிற அந்த பெண்கள் இறைவன் திருவுருளை நினைந்து நீராடுவதற்காக செல்லுகிற பொழுது முன் எழுந்தவர்கள் அடுத்தவர்களை எழுப்பி கொண்டு நீராடி செல்லுவதற்காக ஒவ்வொருவராக எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள் என்பதுதான் முதல்ல ஒரு 7-8 பாடல்கள் அந்த செய்திகள் காணப்படுகின்றன. அதன் பிறகு அவங்க நீராடுகின்ற நிலையில பெருமானினுடைய அருள் திறத்தை வியந்து போற்றுகிற வண்ணமாக இந்த பதிகம் அமையப்பட்டிருக்கிறது. எனவே சான்றோர் பெருமக்கள் இதற்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். சக்தியை வியந்தது என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். எனவே திருவெம்பாவை என்று சொல்லும் பொழுது சங்க இலக்கியங்களில் தை நீராடல் என்ற ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த தை நீராடல் என்று சொல்லக்கூடிய அந்த செயலுக்கும் அதே சமயத்தில் பிற்காலங்களில் அம்மையை திருமேனியாக வடித்து கொண்டு வழிபாடு செய்து பிறகு தன் தாயோடு சென்று நீராடுகிற ஒரு பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கும் அதற்கு அம்பா ஆடல் என்று ஒரு குறிப்பும் நம்முடைய நூலில் காணப்படுகிறது. இந்த 2 நீராடலை கடந்து இது மார்கழி நீராடல் என்பது குறிப்பு. எனவே அந்த 2 நீராடலுடைய குறிப்புகள் வேறு. அங்கே தலைவன் தலைவி என்றெல்லாம் வைத்து கொண்டு குறிப்புகளோடு அமைய பெற்றிருப்பது. இங்கே இறைவனுடைய அருள் திறத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த திரளுக்கு கூடிய வண்ணமாக மற்றவர்களும் அந்த அருளை பெற வேண்டும் என்ற நோக்கில் நீராடச் செல்லுகிற பொழுது பெருமானுடைய கருணையை போற்றும் முகத்தானாக இந்த பகுதி அமைய பெற்றிருப்பதனால அந்த 2 நீராடலும் இந்த மார்கழி நீராடலோடு ஒத்திருக்கக்கூடியது அல்ல என்ற ஒரு சின்ன குறிப்பை சொல்லிவிட்டு நமக்கு நம்முடைய மணிவாசக பெருந்தகை நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய இந்த திரு வெம்பாவை என்பதற்கும் இதுக்குள்ள போகும்போது ஒரு குறிப்பை நாம் முன்பை நினைவில் கொள்ளலாம். நமக்கு மார்கழி மாதம் என்றால் பொதுவாக சைவ ஆலயங்களில் திருவெம்பாவையும் வைணவத்தினுடைய ஆலயமாக இருந்ததுன்னா திருப்பாவையும் பாடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. 2 நூலுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருவெம்பாவை இறைவனுடைய அருள் பெற்ற அடியவர் தனக்கு கணவனாக வேண்டும் என்று வேண்டுகின்ற குறிப்பு. திருப்பாவை இறைவனே கணவனாக வேண்டும் என்று வேண்டுகின்ற ஒரு குறிப்பு. 2க்குள்ள வேறுபாடு இருக்கிறது. அங்கே அந்த இறைவனையே கணவனாக வேண்டுவதாக பாடல்கள் அமைய பெற்றிருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. இறைவனுடைய திருவருளை நிரம்ப பெற்றிருக்கின்ற
அடியவர் தனக்கு கணவனாக வேண்டும் என்ற விண்ணப்பம் இந்த பாடலுக்குள் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பை முன்வைத்து கொள்ளலாம். 20 பாடல் நமக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லா பாடலையும் சிந்திக்கக்கூடியதாக இல்லாமல் ஒவ்வொரு பாடலிலும் சில வரிகளை உங்களோடு சிந்திக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். அந்த வகையில் முதல் பாடல் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படி பார்க்கும்போது அந்த முதல் பாடல் தொடங்குகின்ற பொழுதே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட என்று தொடங்குகிறார். தொடங்கும் பொழுது நம்முடைய மணிவாசக பெருமான் இறைவனுடைய இலக்கணமாக சொல்லும் பொழுது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று தொடங்குகிறார். நிறைவு பாடல் வருகிற பொழுது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று குறிப்பிடுகிறார். இரண்டையும் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது தொடக்க பாடல்ல முதலும் முடிவும் இல்லாத இறைவன் என்று சொல்லிவிட்டு நிறைவு பாடல்ல அவனுக்கு ஒரு முதலும் முடிவும் இருப்பது போல ஒரு குறிப்பு காணப்படுவதை பார்க்கிறோம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று அது ஒரு தொடக்கமும் முடிவும் சொல்வதாக இருக்கிறது. தொடங்கும் பொழுது ரெண்டும் இல்லை என்று தொடங்குகிறார், முடிக்கும் பொழுது அப்படி ஒரு முடிவு இருப்பது போல காட்டுகிறாரே என்று எண்ணுகிற பொழுது நீங்கள் உற்று நோக்கினால் அது சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் முதல் பாட்டு இறைவன் இலக்கணம் சொல்லும் பொழுது அவனுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. அந்த தொடக்கமும் முடிவும் இல்லாத அந்த முதல்வன் தான் இந்த உலகத்துக்கு தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறான் என்பதை நிறைவு பாட்டு சொல்லுகிறது. எனவே 20வது பாட்டு சொல்லுகிற செய்தி என்னவென்றால் அவன் இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகிற பொழுது படைக்கும் பொழுது முதலாக நிற்கிறான், ஒடுக்கும் பொழுது அவன் நிறைவாக நிற்கிறான். எனவே அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை, ஆனால் இந்த உலகுக்கு அவன்தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான் என்பதுதான் திருவெம்பாவையின் முதல் பாடலும் நிறைவு பாடலும் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே முதலும் முடிவும் இல்லாதவன் இறைவனை அனாதி என்று நாம் சொல்லுகிறோம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்பது முதல் பாட்டினுடைய ஒரு செய்தியாக வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது பாட்டில் மணிவாசக பெருந்தகை நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த பெருமானுடைய திருவடி தாமரைகள் எத்தகையது. நான் எல்லா பாட்டையும் எல்லா வரிகளும் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஒரு பாட்டுக்கு ஏதாவது ஒன்றை தொட்டு காட்டணும், 20 பாட்டையும் தொட்டு காட்டிடணும், எனக்குரிய தலைப்பில் கொஞ்சம் விரித்து சொல்லணும், இதுதான் செய்தி. இப்போ இரண்டாவது பாட்டில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால் அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்தருளும் தேசன். பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் அடியவருடைய அன்புக்கு முன் வந்து நிற்கக்கூடிய பெருமான். அடியவர் அல்லாது இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று பின் நிற்கக்கூடிய பெருமான் அப்படின்னு ஒரு குறிப்பு தரார். இது நம்ம திருச்சதகம் படிக்கும்போது ஒரு குறிப்பு சொல்வார். அதாவது வானவர்கள் இறைவனை வணங்குவதற்கும் அடியவர்கள் இறைவனை வணங்குவதற்கும் சற்று வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? வானவர்கள் தம்மை மற்றவர் தொழ வேண்டும் என்பதற்காக இறைவனை வணங்குகிறார்கள். அடியவர்கள் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவன். அடியவருடைய வழிபாடு பயன் கருதிய வழிபாடு அல்ல. ஆனால் தேவர்கள் வணங்குகிற வழிபாடு மற்றவர்கள் பெருமானை உன்னை எல்லோரும் வணங்குகிறார்கள், அதே போல என்னையும் மற்றவர்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு கருதி தேவர்கள் வணங்குறாங்களாம். எனவே தேவர்கள் வணங்குகிற வணக்கம் வேறு, நம்முடைய அடியவர்கள் வணங்குகிற வணக்கம் வேறு என்பதை திருச்சதகத்துல நமக்கு குறித்த வாத்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள் தாழ்த்துவதும் தம்மை எல்லாம் தொழ வேண்டி. மற்றவங்க தன்னை கும்பிடணும்னு அவங்க கும்பிட்றாங்க. சுவாமி அடியேன் அப்படி கும்பிட்ற ஆள் இல்லை பெருமானே, ஏன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவன் என்று குறிப்பதன் வழியாக இறைவனை வணங்குகிற வணக்கத்தில் தேவர் வணக்கம் வேறு அடியவர் வணக்கம் வேறு என்பதை உணர்த்துகிறார்.
இது அப்படியே இங்க திருவெம்பாவையில விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்தருளும் தேசன் என்று குறிப்பிடுகிறார். அப்ப பெருமானுக்கு அடியவர்களுடைய வழிபாட்டில் முன் வந்து நிற்கக்கூடிய பெருமான். முன்னின்று அருள் என்று கேட்கிறாங்க, எல்லா ஞானிகளுமே கேட்கிறாங்க. அவரே சொல்லுகிறார், முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் என்று மணிவாசக பெருமான் பிற்பகுதியில் குறிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தொண்டர்களுக்கு இறைவன் எப்போதும் முன் நிற்கிற பெருமான். அதுதான் யாருக்கும் முன்னவன் முன் நின்றால் முடியாத பொருள் உலகோ என்று தெய்வ சேக்கிழார் பெருந்தகையும் அந்த குறிப்பை நமக்கு தருகிறார். எனவே முன்னிற்றல் அல்லது பின்னிற்றல் 2 வகை இருக்கிறது. தொண்டருடைய அன்புக்கு இறைவன் எப்போதும் முன் நிற்கக்கூடிய பெருமான், விண்ணவருடைய வழிபாட்டுக்கு சற்று பின் நிற்கிறார் என்ற ஒரு அழகான குறிப்பை விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்தருளும் தேசன் என்று ஒரு குறிப்பு தருவதை பார்க்கிறோம். 3வது பாடல்ல அடியவருக்கான இலக்கணம் என்ற வகையில ஒரு அழகான குறிப்பு. பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டாற் பொல்லாதும். ஒரு அருமையான குறிப்பு என்னன்னு கேட்டா, திருவருளில் திளைத்து நிற்கக்கூடிய பழுத்த தொண்டர்கள் புதிதாக வருகிற தொண்டர்களை அரவணைக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய குறிப்பை நமக்கு தருகிறார். நம்ம இயல்பா பார்க்கும் பொழுது வழிபாட்டு நெறிகள்லையும் சரி, அல்லது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும், யார் எந்த பணியை செய்வதாக இருந்தாலும் அடுத்த தலைமுறையை தாங்கள் வாழுகிற காலத்திலேயே உருவாக்கி கொடுக்கும். அப்படி உருவாக்கி கொடுக்கும் பொழுதுதான் இந்த பணி நமக்கு பிறகும் நடக்கும். இல்லைன்னா அவர் இருந்தார், செய்தார், அவர் போனார், அதுவும் போய்விட்டது அப்படிங்கிற நிலை வந்துடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? தான் வாழுகிற காலத்திலேயே அடுத்த தலைமுறை அதை தயார்படுத்தக்கூடிய வண்ணம் அவங்க இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும், புதியவர்களை உள்ள கொண்டு வரணும். அப்படி வருகிற பொழுது அவருடைய செயல்பாடுகள்ல முன்பின் ஏதேனும் சில குறைபாடுகள் காணப்படலாம். காணப்படும் போது என்ன பண்ணணும்? அதை சுட்டி காட்டி திருத்தம் செய்து அரவணைத்து கூட்டி செல்ல வேண்டுமே அன்றி அவர்களை நீங்கள் புறக்கணித்தால் இந்த இயக்கத்தை அடுத்த தலைமுறையின் கையில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படி ஒரு அழகான குறிப்பு அவங்க அந்த பெண் சொல்லுகிறார். நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முன் நான் எழுந்துருவேன், நான் வந்துடுவேன்லாம் சொன்னேன், ஆனால் சற்று கொஞ்சம் உறங்கிட்டேன். எனவே நீங்கள் வருவதற்குன் வாராதிருப்பதை பொறுத்தருள வேண்டும். எனவே நான் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டாற் பொல்லாதோ அப்படி ஒரு குறிப்பை தருகிறார். அது அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு அமைப்பில் வைத்து பார்த்தால் இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் புதியவர்களுக்கு அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு குறிப்பு அந்த வரியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த பாடல ஒரு அழகான குறிப்பு தர, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அப்ப அறிவு யாருக்கெல்லாம் அழகா இருக்கிறது? நீங்க அறிவு என்பது நம்முடைய நூல் சொல்லுகிறது, அது பண்பு தொகை. நீங்க அதுக்கு வடிவமோ நிறமோ ஒரு செயல்பாட்டோ நீங்க எடுத்து காட்ட முடியாது. அறிவு யாருக்கெல்லாம் அழகா இருக்குது அப்படின்னு கேட்டா தோற்றத்தை பார்த்தோன்னே சொல்ல முடியாது. அவங்க செய்கிற செயலை பொறுத்து தான் அவங்க அறிவு அழகா இருக்குதுன்னு சொல்லலாம். அறிவானவங்கன்னு எப்ப சொல்லலாம்? அவங்ககிட்ட ஒரு காரியத்தை கையில கொடுத்து அவங்க அதை நிறைவா செய்து கொடுத்தால் இவங்க அறிவுபூர்வமாக நிறைவாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்ம காணலாம். அது மாதிரி மணிவாசக பெருமான் சொல்றாரு, யாருக்கெல்லாம் அறிவு அழகாக இருக்கிறதோ அவர்கள் சிவபெருமானை பாடுவார்கள். அப்ப அர்த்தம், சிவபெருமானை பாடுகிறவர்கள்லாம் அறிவு அழகானவர்கள் என்று பொருள். நம்மலாம் யாரப்ப? நம்மலாம் அழகானவர்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் அது ஒரு தயக்கம் ஒன்று இருக்குமா இல்லையா? நமக்கு அறிவெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு. அதுபோல நமக்கு மணிவாசக பெருமான் நமக்கு அன்றே கொடுத்துட்டார். சிவபெருமானை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் அழகானவர்கள். அறிவு அழகானவங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால சித்தம் அழகியார் பாடாரோ, ஆம் சித்தம் அழகியார் பாடுவர் என்பதுதான் குறிப்புங்க 3வது பாட்டுல. 4வது பாட்டுல ஒரு குறிப்பு என்ன சொல்லுகிறார்? அந்த பெண்கள் உறங்கி கொண்டு இருக்கிற அந்த தன்மையை சொல்றாரு.
அதில் ஒரு விளையாட்டாக சொல்லுகிற குறிப்பை நீங்கள் பார்க்கணும். இந்த பெண் சொல்லுகிறாள், எல்லாரும் எழுந்து வந்துட்டாங்க. இது 4வது பாடல். ஒவ்வொரு பாட்டு பாடும்போதும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அது நீங்கள் முழுசாக படிக்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இங்கே 4வது பாட்டுக்கு வரும்போது 4வது வீட்டில் இருக்க பெண்ணை எழுப்புறாங்கன்னு நினைத்து கொள்ளலாம் நீங்கள். இப்போ அந்த குழுவாக இருக்கக்கூடிய வெளியே நின்று கொண்டு இன்னுமா எழுந்திருக்கட நீ அப்படின்னு கேட்குறாங்க. உன்னி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ அப்படின்னு உள்ளிருந்து ஒரு சத்தம் வருது. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. ஏண்டி, நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன எழுப்பு எல்லாரும் வந்துட்டீங்களே, நேற்று சொன்னவங்களாம் வந்துட்டாங்களா முதல்ல அப்படின்னு உள்ளிருந்து ஒரு குரல் வருதான். அப்போ அந்த பெண் சொல்கிறா, உள்ள இருக்கிற பெண், வந்துட்டாங்களா இல்லையா நீ என்ன கேட்குறீல. ஆனால் வெளியே இருக்கவங்க சொன்னாங்க, நான் ஒன்றொன்னா பார்த்து எண்ணி சொல்கிறியா என்ன, நீ சொல்கிற வண்ணம் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எண்ணிக்கொண்டிருப்பதை விட விண்ணோர்க்கு அருமருந்தாய் கண்ணுக்கு இனியானை அவனை எண்ணுவதை விட நீ சொல்லுகிற எண்ணிக்கையில எண்ணத்தை செலுத்துவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்று வேணா பண்ணலாம், நீ வெளியே வா, எண்ணி பாரு, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா எங்க கூட வா, ஒருவேளை எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா போய் படுத்து தூங்கும். இந்த பாடல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மணிவாசக பெருமான், நம்ம நகைச்சுவைன்னு சொல்றோம், இந்த பாட்டில் அந்த சுவை அப்படியே இருக்குது. உன்னித்தில நகையா இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும். ஓஹோ, நாங்கள் 1 2 3 4 5ன்னு எண்ணிக்கொண்டு இருந்தா நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்க்கறியா? நீ கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு உருக யாம் மாட்டோம், நீயே எண்ணி குறையில் துயிலேலோ என்பார். நீ பாரு, குறைஞ்சு போச்சுன்னா படுத்துங்க போ. நாங்க இறைவனை நினைச்சு உருகி நிக்கிறதா இல்ல உனக்காக 1 2 எண்ணிக்கிட்டு இருக்கிறதா? எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. நாங்க இறைவனை நினைந்து கொண்டு நிற்கிறோம் என்று வெளியில் நிற்கிற அந்த பழ அடியார்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இறைவனை எண்ணுவதுதான் வேலை, எண்ணிக்கொண்டு இருக்கிற வேலை எங்களுக்கு இல்லை. எண்ணுவது எதுவா இருக்கணும்? விண்ணோர்கள் கூறிய பெருமானை, அந்த வேத விழுப்பொருளை எண்ணுவது தான் எங்கள் வேலையே அன்றி நம்பர்ஸை எண்ணுவது எங்கள் வேலை இல்லை என்பது ஒரு அழகான குறிப்பு சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். இது 4வது பாடல். 5வது பாட்டில் ஒரு குறிப்பு தருகிறார். என்னன்னு கேட்டால், அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? மிக உயர்ந்தவர், பலரும் தேடி பார்த்தும் கிடைக்க முடியாத பெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமானை சொல்லுகிற பொழுது அவர் சொல்றாரு, கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று. ரொம்ப அழகான குறிப்பு என்னன்னா, இறைவன் நம்மை ஆட்கொண்ட திறத்தை பாடணும். இதுதான். நான் என்ன பாடட்டும்? நீங்கள் ஒரு பாடுவதற்கு ஏதாவது ஒரு கருப்பொருள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? சும்மா நீங்கள் புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன். ஒரு திரைப்படம், அதில் பாடலாசிரியர் உட்கார வச்சாச்சு, அவர் சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு ஒரு பாட்டு வேணும். சரி, அப்படின்னா என்ன மாதிரி சூழல் சொல்லுங்கள் சார் அப்படின்னா உடனே ஒரு கதைக்கான களத்தை சொன்னோடனே ஒரு பாடம் எழுத ஆரம்பிச்சிடுவார் இல்லைங்களா? அதுபோல் இப்போ மாணிக்கவாசகர் சொல்றார், சிவபெருமான பாடணும். என்னன்னு கேட்குறீங்க, அதனை நம்ம எப்படி ஆட்கொண்டு அருள் செய்கிறார்னு பாட. இவ்வளோதான் கருப்பொருள். ஒரே லைன் சொல்லிட்டார், கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளுகின்ற திறத்தை பாடு. இதை போய் உனக்கு ஒரு கருப்பொருள் அடி எடுத்து கொடுக்கணுமா என்ன? கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும். கோதாட்டுதல் என்ற சொல்லுக்கு குற்றத்தை நீக்கி குணம் கொண்டு கோதாட்டுதல் என்று பெயர். ஒரு தாய் தன் குழந்தையிடத்துல காணுகிற குற்றத்தை பொருட்படுத்தாது குணநலன்களை சொல்லி சொல்லி கோதாட்டுவது பாராட்டுவது போல பெருமானே என்பால் இருக்கக்கூடிய குற்றத்தை பொருட்படுத்தாது என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்துகின்ற தாயாக அந்த பெருமான் இருக்கிறான், அந்த திறத்தை பாடு என்று ஒரு குறிப்பு தருவதை நாம் பார்க்க. அப்ப பெருமான் எத்தகையவன்? உயிர்களுடைய குற்றத்தை பொறுத்து கொள்பவன். அதனால பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினையேனர். நீங்க பெருமக்கள் எல்லோருமே இந்த குறிப்பை தங்களுடைய வாக்குல பதிவு செய்திருக்கிறார்கள். இறைவன் எப்படிப்பட்ட கருணையாளன் கேட்டா,
நீங்க தவறு செய்கிற பொழுது மன்னிப்பதில் அவனை போல நிகரற்றவர்கள் ஒருவரும் இல்லை என்பதை நமக்கு புராணங்களும் உணர்த்துகிறது, வரலாறுகளும் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இறைவன் எப்படிப்பட்டவனா, பிழை பொறுப்பதில் அவன் மிகச்சிறந்தவன் என்ற ஒரு குறிப்பு நம்ம பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமான் முதுகுன்றத்துல கேட்கிறார், தேவா சிறியோம் பிழை பொறுப்பாய். அங்க கேட்கிறார் அவர். மணிவாசக பெருமான் பல இடங்கள்ல அந்த குறிப்பை அருள் செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் இறைவன் மிகப்பெரிய கருணையாளன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நாம் செய்கிற பிழையெல்லாம் பொறுத்து அருள்பாலிப்பதில் அவன் கருணை மிக்கவன் என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அவன் நம்முடைய குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டுகின்ற தலைவன் என்பதை இந்த 5வது பாடல் நமக்கு உணர்த்துகிறது. 6வது பாட்டில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி அருள் செய்கிறான் கேட்டா, நாம கேட்டு அருள் செய்வது அவனுடைய அருள் திறம் அல்ல, நாம கேட்காமலே வந்து அருள் செய்யறான் பாருங்க, அதுதான் அவனுடைய கருணையில இன்னொரு உச்சம் அப்படின்னாரு. அத சொல்லுறாரு, தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார். தாமே வந்து என்பதற்கு உயிரினுடைய பக்குவத்தை உற்று நோக்கி கொண்டே இருப்பவன் நம்முடைய பெருமான். அப்படி உற்று நோக்குகிற பெருமான் அந்த உயிர் பக்குவம் ஆகிறதுக்காக காத்திருக்கிறான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கடவுளை பார்ப்பதற்கு நாம தான் கோயில் எப்ப திறக்க போறாங்க நாம காத்திருப்பதாக நமக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது. இல்ல, பெருமான் நம் வருகைக்காக அவன் தான் காத்திருக்கிறான். ஒவ்வொரு பிறவிதோறும் நாம் பக்குவமாக வேண்டும் என்று காத்திருப்பவன் இறைவன் ஒருவன் தான். அதனால சொன்னாரு, அந்த பெருமான் நம்முடைய நிலை அறிந்து அருள் பாலிப்பதற்காக அவன் தானே வந்து அருள் செய்கிற பெருமான் என்பதை, தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி என்று ஒரு குறிப்பை நமக்கு தருவதை பார்க்கிறோம். எனவே இறைவன் நமக்கு அவனே தேடி வந்து அருள் செய்கின்ற பெருமான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு இந்த பாடல், நமக்கு 6வது பாடல் நமக்கு உணர்த்துகிறது. 7வது பாட்டு அதுல பல குறிப்புகள் இருந்தாலும் அதில் சொல்றாரு, அந்த இறைவனுடைய கருணையை உணர்த்துவதற்கு, வழிபாடுகளை நமக்கு உணர்த்துவதற்கு ஆலயத்தில் பல்வேறு நிலைகள் உண்டு. அதுல ஒன்று இசை கருவிகளை முழக்குதல் என்று சொல்வோம். ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் முத்து சிவிகை கொடுத்தார், முத்து பல்லக்கு கொடுத்தார், முத்து சின்னம் கொடுத்தார். அதுக்கு பேர் சின்னம் என்று பெயர். அவருடைய வருகையை அந்த தொண்டர்கள் கருவி வழியாக இசைத்து கொண்டே செல்வார்கள். அப்படி வரும்போது பரசமய கோளரி வந்தான் என ஊத என்று ஒரு குறிப்பு நெல்வாயில் அறத்துறையில இசைக்கருவிகளை பரிசாக பெற்ற பிறகு தொண்டர்கள் அந்த எக்காலம் முதலான கருவிகளை முழங்கி கொண்டு செல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இங்கே மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். சின்னம் என்பது திருச்சின்னம் போன்ற இசைக்கருவிகள். அந்த கருவிகளை காதல கேட்கும் போது உனக்கு என்ன தோணும்னா, பெருமானுடைய நாமம், அவனுடைய பெருமை உனக்கு நினைவுக்கு வரணும். அப்படி வரும் பொழுது அதை நினைந்து நீ உன்னுடைய நெஞ்சம் உருகி நிற்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பு சொல்லுகிறார். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். அப்படியே நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற மெழுகு எப்படி உருகுகிறதோ அதுபோல இறைவன் புகழ், அவனுடைய பெருமைக்குரிய புகழ் செவியின் வழியாக ஊடுருவுகிற பொழுது, இங்க பெருமைன்னு கூட சொல்லல, இசைக்கருவிகளுடைய முழக்கத்தை கேட்கும் பொழுது, இது சிவாலயத்தில் முழங்கப்படுகிற முழக்கம் அல்லவா? ஏன் வெண்சங்கம் ஊதா ஊரும் ஊரல்ல என்பது அப்பருடைய திருவாக்கு. ஒரு கோயில்னா என்னையா இருக்குன்னார், திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும் பாங்கினோடு படதலிகள் இல்லாவூரும் விருப்பொடு வெண்சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவூரும் அவையெல்லாம் அருப்பொடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடு என்று அப்பர் பெருமானுடைய திருவாக்கு உணர்த்துகிறது. அப்போ கோயில்னா என்ன இருக்கணும்? பாடணும்,
தொண்டர்கள் பாடி வழிபாடு செய்யணும், இசைக்கருவிகளுடைய முழக்கம் இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பை நமக்கு அப்பர் பெருமான் உணர்த்து. அது வெண்சங்கம் ஊதா ஊரும் ஊர் அல்ல. அப்ப அந்த வெண்சங்கு முதலானவை எல்லாம் இறைவனுடைய திருச்சின்னங்கள் என்று சொல்லப்பெறுகின்றன. அந்த கருவியின் முழக்கத்தை காதுல கேட்டவுடனே இந்த பெண் எப்படி இருக்காளாம், நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட மெழுகு போல உருகி நிற்கிறாளாம். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்று அந்த பாடல் நமக்கு ஒரு குறிப்பை வழங்குவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு சொல்லப்பெறுகிற சிறப்பு அந்த பாடல் உணர்த்தப்பெறுகிறது. 8வது பாடல்ல நமக்கு தெரிகிற அந்த பெருமானுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது இங்கே சொல்றார், கோழி சிலம்பு இவையெல்லாம் சத்தமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை சொல்லும் பொழுது ஒரு அழகான தொடர் சொல்லப்பெறுகிறது. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை. இந்த தொடர் எப்படிப்பட்டது? பெருமானுடைய சோதி ஒப்புமை சொல்ல முடியாத சோதி, பரஞ்சோதி மேலான சோதி என்று பெயர். கேழில் அப்படின்பதற்கு ஒப்புமை சொல்ல முடியாத பெரும் சோதி என்று பொருள். இந்த ஒப்புமை சொல்ல முடியாத பெரும் சோதி என்பதும் அந்த சோதியினுடைய அருள் திறம் என்பது ஒப்புமை சொல்ல முடியாத கருணை என்பதனால தான் அதை ரெண்டையும் சொன்னாரு. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணைனர். இதுதான் பின்னாடி ராமலிங்க அடிகளாருடைய நெஞ்சத்தை போய் தொட்டது. அதனால அவர் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி என்று அவர் எடுத்துக்கொள்வதற்கு இந்த வரிகள் ஒரு ஆழமான இடத்தை அவர் நெஞ்சத்தில் தாக்கி இருக்கிறது என்று நாம் கருத முடிகிறது. ஏன்னா அந்த சோதியும் கருணையும் இங்கு இருக்கிறது. அவர் சொன்ன அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அந்த கருணை. அப்ப அந்த தனிப்பெரும் கருணை ஒப்புமை இல்லாத கருணை ஒப்புமை இல்லாத சோதி. எனவே அந்த ஒரு குறிப்பை இந்த பாடல் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். 9வது பாடல் நாம் முன்ன சொன்னது போல இந்த பெருமானுடைய திறத்தை சொல்லுகிற வேண்டி நிற்கக்கூடிய அந்த பெண் என்ன வரம் கேட்கிறாள் அப்படின்னு கேட்டா, பெருமானே உன் அடியவரே எனக்கு கணவராக வாய்க்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இதுல இறைவனை சொல்லும் போது ரொம்ப அழகான ஒரு நுட்பம் சொல்றாங்க. முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்து மப்பெற்றியன். நீங்க இறைவன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டா, நம்ம எவ்வளவு பழமை சொன்னாலும் அந்த பழமையில அப்படியே பொருந்தி இருப்பான். நீ இன்றைய புதிய தொழில்நுட்பத்தை சொன்னீங்கன்னா அந்த புதிய தொழில்நுட்பத்துக்கேற்ப முற்றிலும் பொருந்தி இருப்பான். நீங்க புதுமைக்கும் பொருந்துவான் பழமைக்கும் பொருந்துவான். நம்மளாம் இருக்கிறோம், புதுமையில் இருந்தோம்னா பழமையில் பொருந்த மாட்டோம், பழமையில் பொருந்துனா புதுமையில் பொருந்த மாட்டோம். ஏன் இப்போ இன்னைக்கு தொழில் வளர்ந்து கொண்டே போகுது. இன்னைக்கெல்லாம் ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. நாம் இன்னும் பல இடத்துல இருக்கிறோம், அப்டேட் ஆக முடியல, இருப்பமானே தெரியல. ஏன் இவங்க இருக்கிற வேகத்துக்கு நம்ம வேகம் பத்த மாட்டேங்குது. அப்படிங்கும்போது எல்லாரும் வேலை செய்கிறவங்க பயந்துக்கிட்டே வேலை செய்கிறாங்க. ஏன் நமக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலையே. ஏன் அடுத்தடுத்து தொழில்நுட்பம் வந்துருச்சு, சரி நாம தான் படித்து பார்க்கலான்னு பார்த்தா ஏற மாட்டேங்குது, நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி நிற்கிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை, பழமைக்கும் பொருந்துவார் புதுமைக்கும் பொருந்துவார். ஏன் அதுதான் அவனுடைய கருணை திறம் என்பதை அந்த வரிகள் நமக்கு அழகாக குறிப்பிடுகிறது. இது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர் எத்தகையவரோ அதுபோல தான் இந்த உலகம். நீங்கள் அவரை மருத்துவர் என்று சொல்லலாம், அவரை சொன்னீங்கன்னா ஒரு மருத்துவர்னு சொல்லலாம், ஒரு பொறியாளர்னு சொல்லலாம், ஒரு துணி துவைக்கக்கூடிய கலைஞன் என்று சொல்லலாம். இதெல்லாம் பெருமானுக்கு சொன்னீங்கன்னா பொருந்தும். அப்படியே எப்படி ஒரு துணியில் இருக்கிற அழுக்கை நீக்குவதற்கு அந்த கலைஞன் இந்த துணி எடுத்துட்டு போய் ஒவ்வொரு மண்ணை சேர்த்து அதை துவைத்து தூய்மைப்படுத்தி கொடுக்கிறானோ, அதுபோல ஆன்மாக்களாகிய நம்முடைய துணியில் இருக்கிற ஆணவம் என்கிற அழுக்கை துவைப்பதில் அவன் மிகச்சிறந்த கலைஞன். எனவே பழமையிலும் பொருந்துவார். சரி, புதுமைக்கு பொருந்துவாராயா அப்படிங்க கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், ஃபோனு சிம் கார்டு இதெல்லாம் வச்சுருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய செயல், நீங்கள் எந்தெந்த சேனல் விரும்பி பார்க்குறீங்களோ எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கண்காணிக்கப்படுகிறது, ரெக்கார்ட் ஆகுது, பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு தெரிஞ்சாலோ தெரியாமலோ உங்களுடைய ஒவ்வொரு கைபேசியினுடைய அழைப்பும் பதிவில் தான் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கீங்க, எத்தனை மணி நேரம் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு
அந்த நிறுவனம் பதிவு செய்து தான் இருக்குது. என்ன, அது அரசு விரும்பும் போது கையில் கொடுத்துரும். அப்போ என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், நம்முடைய கைபேசி இருக்க என்னை யாரெல்லாம் அழைத்திருக்கிறார்கள், நான் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறேன், எந்தெந்த அழைப்பு தவற விட்ட அழைப்பு மொத்தத்தையும் இது காட்டுது. அப்போ பெருமான் யாரு? நாம் செய்கிற எல்லா செயலையும் அவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அப்படி எப்படி கண்காணிக்கிறார்? இது அப்பரசாமி சொன்னார் இல்லைங்களா? தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். அவர் கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரியா? நீ என்னென்ன செய்தாயோ அத்தனையும் அவனுடைய கண்காணிப்பில் பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய கைபேசி உங்களுடைய அனைத்து செயலையும் பதிவு செய்கிறது. அதுபோல பெருமான் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டிருக்கிறான். இது புதுமைக்கு புதுமையாக. நீங்க இன்னும் வேற என்ன டெக்னாலஜிக்கு நீங்க கொண்டு வந்தாலும் நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம். இப்ப நான் சொல்றேன், சார் ஏஐ வந்துருச்சு, இப்ப சாமி எங்க ஏஐயில் இருக்கிறாரு? ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப காரைக்கால் அம்மையார் காலம் 2ஆம் நூற்றாண்டு, கோச்செங்கர் காலம் அதற்கு முந்தையது, அப்புறம் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், இப்படியே பல பெருமக்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுகிற வரைக்குமான காலம். இதை நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக வைத்துக் கொள்ளுங்க. இத்தனை பெருமக்கள் 63 என போற்ற பெருகவங்க வேறு வேறு காலங்களில் வாழ்ந்துட்டாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு ஒருத்தர் வந்தார், அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமி. முதல்ல பேரை சொல்றதுக்கு வந்தார். அதை ஒரு பாட்டில் விரிக்கலாம் நம்பியாண்டார் நம்பிகள் வந்தார். அதுக்கப்புறம் புராணமாக கொடுக்கும்போது சேக்கிழார் வந்தாச்சு. இப்போ சேக்கிழார் பெருமான் எப்படி இந்த புராணத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லலாம் எப்படின்னா, சிவபெருமான் யாரு? அம்பலத்தில் ஆடுகிற பெருமான் சேக்கிழாருக்கு முன்னாடி ஒரு பெரிய 70mm ஸ்கிரீனில் ஏஐ தொழில்நுட்பத்தில் காட்சியை பூரா காட்டிட்டாரு, ஒரு பாட்டு பாடிட்டார். ஏன் நின்னாரு, இங்கதான் விழுந்தாரு, இங்கதான் பாடினாரு. நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க, எல்லா பதிகத்தையும் ஒரே மாதிரி பதிவு செய்யப்படவில்லை. நீங்க திருப்பதிகங்களை பாடிய முறை எடுத்துக்கொள்ளுங்களேன். உதாரணம் ஒரு இடம் சொல்றேன். இப்ப நமக்கு அரங்கண்ட நல்லூர் திருக்கோவில் வந்துட்டார் ஞானசம்பந்த பெருமான். அரங்கண்ட நல்லூர் பெருமானை வணங்கிட்டாரு. அங்கிருந்து அண்ணாமலை நோக்கி வர்றார். வரும்பொழுது அப்படியே தொண்டரோட வராரு. இப்போ மலையை பார்த்து நிறைய மலை தெரியுது, இதில் எது அண்ணாமலைன்னு கேட்டார். தொண்டர்கள் சொன்னாங்க, அதான் அண்ணாமலைன்னு. உடனே உண்ணாமலை உமையாருன்னு பாட ஆரம்பித்தார். பாடி முடிக்கும்போது அண்ணாமலைக்கு வந்துட்டார். இப்போ இந்த பதிகம் கோயில் பாடப்பட்டதல்ல, அண்ணாமலை நோக்கி வருகிற வழியில் பாடப்பட்டது. கோயிலில் போய் பெருமானுக்கு முன்னாடி பாடினாரு. ஆம், பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் பாட்டு அங்கே பாடப்பட்டது. சரி, இதுவே நீங்கள் திருவாரூர் எடுத்துக்கொள்ளுங்க. நினைந்து கொண்டு போகும்போது 2 பதிகம் பாடினார், பதிவு செய்துட்டார். இது இந்த இடத்துல விற்குடி வீரட்டன் தாண்டின உடனே ஆரூர் நினைவு வந்துருச்சு, ஒரு பதிகம் பாடிட்டார். திருவாரூர் எல்லை அன்புடன் வரவேற்க ஒரு பதிகம் பாடிட்டார். அடியார் கூட்டம் வந்துச்சு, ஒரு பதிகம் பாடிட்டார். புற்றிடம் கொண்ட பெருமாண்ட போய் நின்று பாடினார், பதிகம் கிடைக்கல. பிறகு அங்கேயே தங்கி இருந்தார், பல பதிகம் பாடினார், கிடைக்கல. பக்கத்தில் இருக்க தலங்கள்லாம் போய் வணங்கிட்டு திருப்பி வந்தார். வந்து முடிச்சு அப்பர் சுவாமி காண போகணும் புகழூருக்கு நினைச்சிட்டு மீண்டும் திருவாரூர் விடைபெறுகிறார். ஊரின் எல்லையை ஒரு பதிகம் பாடுறாரு, கிடைச்சிருக்கு அந்த பதிகம். இப்போ இதெல்லாம் யார் பதிவு செய்திருக்கிறா? சேக்கிழார் பெருமான் பதிவு செய்ய. இறைவன் சன்னதியில் பாடிய பதியம் கிடைக்கல, அவரை நினைந்து எல்லையில் பாடியது, தொண்டர்கிட்ட பாடியது, சாலையில் பாடியது, இதெல்லாம் கிடைச்சிருக்குது. இதெல்லாம் எப்படிங்க பதிவு செய்ய முடிஞ்சது? அவருக்கு பெருமான் ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிறாரு. எதுல? ஏஐ தொழில்நுட்பத்துல. எனவே பாடிட்டாரு. நீங்க கனவில் வந்ததை சொல்ல முடியுமா நமக்கு? நீங்க கற்பனை கதைன்னு வைத்து கொண்டா கனவுல உணர்த்துறாரு, அது எப்படிங்க பாட முடிஞ்சது? என்னை பாட மறந்தனையோ என்று பெருமக்களுக்கு பெருமான் உணர்த்தினார். திரு பழையனூர்ல ஞானசம்பந்தருக்கு உணர்த்துறார். 12 மணிக்கு படுத்து தூங்குறவர் பார்த்து, ஏப்பா நீ ஆலங்காட்டுக்கு பதிகம் பாடுவேன்னு நினைச்ச, நீ வராமையே போயிட்டியன்னாரு. துஞ்ச வருவார் ஒருவர் 12 மணிக்கு பாடுறார். அதுபோல நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமானுக்கு ஆலம்பொலில் அங்க போய் தங்குறார். சாமி கனவுல தோன்றி சொல்லுகிறார், மழவாடி பாடுவதற்கு மறந்தனையோன்னாரு. எழுந்து ஓடுறாருங்க. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்துன்னு, பெருமானே அன்னே உன்னை எல்லால் யாரை நினைக்க. எப்படிங்க இந்த செய்தி சேக்கிழாருக்கு தெரிஞ்சது?
அவர் சொல்லி கொடுக்காமலா தெரிஞ்சது? அந்த பதிகத்தில் கனவில் உணர்த்தப்பட்ட பாட்டுன்னு எந்த குறிப்புமே இல்லையே. அப்ப எப்படி பாட முடிந்தது? இவர் எல்லாத்தையும் பதிவு செய்து வைத்திருந்தார். எதுக்கு பின்னாடி ஆகும்னு நினைச்சு பதிவு பண்ணிட்டாராட்டிருக்குது இல்லைங்களா? நாம சில நேரங்கள் அப்படித்தானே பண்றோம். எதுக்கும் இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணி வைப்போம், எப்போவாது போட்டு பார்க்கறக்க. அது மாதிரி பெருமான் பதிவு செய்து வைத்தார். சேக்கிழார் என்கிற ஒரு கொடையை நமக்கு கொடுக்கும் போது, சைவத்துக்கு இந்த கொடை தரும்போது, அந்த நாயன்மார்கள் வாழ்ந்த அத்தனை காட்சிகளையும் ஒன்று விடாமல் அவருக்கு உணர்த்தினார். அவர் உணர்த்தியது அவருக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சது, நமக்கு எழுத்து வடிவில் தெரிகிறது. எனவே ஏஐ தொழில்நுட்பம் வச்சீங்கன்னா அதையும் பொருத்திக்கலாம். இறைவன் யாரு? பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமையாக நிற்கக்கூடிய பெருமான். சரி, அப்படிப்பட்ட அந்த பெருமான் எங்க கேட்கும் போதுதான், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும். இந்த பெண் என்ன கேட்கிறா? பெருமானே, நான் உன்னை தலைவனாக பெற்றிருக்கிற அடியவள். எனவே உன்னிடத்தில் நான் ஒரு வேண்டுதலை கேட்கிறேன். எது? உன்னுடைய அடியவரே எனக்கு கணவராக கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிற அந்த பெண். எனவே உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கு அவர்க்கே பாங்காவும், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உவந்து சொன்ன பரிசே தொழுமாய் பணி செய். நான் ஒரு அடிமையா பணி செய். தொழுமுன்னா அடிமை என்று பொருள். நீ உன்னுடைய அடியவரை எனக்கு கணவராக நீ கொடுத்து விடுவாய் என்று சொன்னால், பெருமானே நான் அடிமையாய் பணி செய்வேன். அந்த பெண் என்ன கேட்கிறார்? தொழும்பாய் பணி செய்வோம் என்று கேட்கிறார். இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு, இந்த பாட்டையும் 19வது பாட்டையும் நீங்க பொருத்தி பார்க்கணும். ஏன்? அது ஒரு குறிப்பு சொல்லார். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லா தோல் சேதற்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க. இப்போ முதலடியை விட்டுருவோம், முன்ன சொன்னதெல்லாம் விட்டுருவோம். இங்க வந்துருங்க. எம் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க. 9வது பாட்டுல இந்த பெண் என்ன கேட்கிறா? உன்னுடைய அடியவர் எனக்கு கணவனாக வேணும்னு கேட்டுட்டார். சாமியும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிவனடியார் அந்த பெண்ணுக்கு கணவராக கிடைச்சாச்சு. இப்ப அந்த பெண் என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க? கணவருக்கு தேவையான இதெல்லாம் செய்து கொண்டு இல்லறத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது எப்படிங்க இறைவனுக்கு செய்த பணி ஆயிற்று? அந்த வரியில சொல்றாரு, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. அப்ப இவர் செய்த பணியெல்லாம் சிவபெருமானுக்கு செய்த பணி ஆயிற்று. எப்படி அப்படின்னு கேள்வி எழுமானால், சிவனடியாருக்கு செய்வதெல்லாம் சிவபெருமானுக்கு செய்வது. எனவே கணவர் சிவனடியார் என்பதனால அவருக்கு செய்தெல்லாம் சிவபெருமானுக்கு செய்தாயிற்று. இந்த ரெண்டையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா நாயன்மார் சரித்திரம் இதை உணர்த்து விடும். காரைக்கால் அம்மையார் யாருக்கு இங்க உணவு கொடுத்தாங்க? சிவனடியாருக்கு தான் உணவு கொடுத்தாங்க. சிறு குழந்தையாக இருக்கிற காலம் தொட்டு அடியாருக்கு அமுது செய்வித்தல் தான் அவங்க விருப்பமானவங்க. ஆனா கைலைக்கு போகும்போது தலையால் நடந்து அம்மா போறாங்க. அங்க பெருமான் அப்படியே அம்மையும் அம்மா அப்பராக 2 பேரும் அமர்ந்து இருக்கிறாங்க. அம்மை அப்படியே பார்த்து நடுங்கி கொண்டு கேட்கிறாள், என்ன பெருமானே, யார் இது இப்படி வருகிறாரே அப்படின்னு கேட்டோடனே சாமி சொன்னாரு, நம்மை பேணும் அம்மை கான். யார் இது அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு பெருமான் பதில் சொல்கிறாரு, என்னை பேணும் அன்னைன்னு சொல்லல, உமையம்மி சேர்த்திட்ட, நம்மை பேணும் அம்மையினர். சரி, அம்மா வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் அவங்க திருக்கோயிலுக்கு நைவேத்தியம் கொடுத்ததாக புராணம் இல்லை. எங்கேயாவது ஒரு குறிப்பு அவங்க பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு 6 காலத்துக்கு நைவேத்தியம் கொடுத்தாங்களா? இல்லை. அப்புறம் எங்க நம்மை பேணும் அம்மை? சிவனடியார்களை தாய் போல பாதுகாத்தாங்க இல்லையா? சிவனடியாரை பேணுவது என்னை பேணுவது. அப்ப இந்த பெண் கேட்ட வர நினைச்சு பாருங்க. சிவனடியார் கணவராக கிடைத்து விட்டால் அவருக்கு செய்கிற பணிகள் பெருமானை உனக்கு செய்கிற பணிகள். அதனால எம் கொங்கை நின் அன்பர் அல்லா தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. இந்த வரத்தை நீ கொடுத்துட்டினா என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். 9வது பாட்டு. 19வது பாட்டு, எங்கு எழிலின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இது சூரியன் எந்த பக்கம் உதயமானா நமக்கு என்னப்பா? ஏன், எனக்கு பெருமான் இருக்கிறாரு, தொண்டர் இருக்கிறாரு, பணி இருக்குது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து கொண்டு இருந்துருவேன் என்று அந்த பெண் எவ்வளவு உறுதிப்பாடாக அடியவர் கணவனாக கேட்டால் என் வாழ்க்கையில் குறையில்லை,
அந்த அடியவர் எனக்கு கணவராக கிடைக்கும் பொழுது சூரியன் எந்த பக்கம் உதயமானால் எனக்கு என்ன என்ற இரண்டையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையில் 9வது பாட்டு அடியவர் கணவராக வேண்டுகிற குறிப்பு. சரி, அடுத்து 10வது பாட்டு. இந்த 10வது பாட்டுல இறைவனுடைய இலக்கணத்தை அழகா சொல்லுகிறார். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலாம் ஏது அவனை பாடும் பரிசேலோ என்பாவர். நீங்க இந்த சொல்ல பாருங்க. இறைவனுக்கு எது ஊர், ஏது அவன் ஊர், எல்லாமே அவன் ஊர் தான். ஏது அவன் பேர், எல்லாமே அவன் பேர் தான். யாரெல்லாம் அவருக்கு சொந்தம், நாமெல்லாம் சொந்தம் தான். ஒரு விதத்துல நாம யாரும் அவனுக்கு சொந்தம் இல்லை. ஏன் ஆர் உற்றார் ஆர் அயலார், இந்த கேள்வி பூரா கேளுங்க. இதுக்கெல்லாம் விடை அதுலயே இருக்குது. அந்த சொல்ல அப்படியே பாரு. ஏதவன் பேர், ஏதவன் பேர், ஏன் எல்லாமே அவன் பேர் தான். ஐயா முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது அவன் ஏதவன் ஊர், எல்லா ஊரும் அவன் ஊர் தான். நாம எல்லாம் ஒரு விதத்தில் அவனுக்கு சொந்தம். எதுல ஏகன் அநேகனா இருக்கும்போது நாமெல்லாம் சொந்தமா இருக்கிறான். ஏகனா நிற்கும் போது அவன் நம்ம இருந்து வேறானவன் தான். நீங்க ஒரு விதத்தில் அவன் நம்மோடு ஒன்றாய் இருக்கிறான். அறிவிக்கும் போது நம்மிருந்து வேறாய் நிற்கிறான் என்பதனால அவன் ஒரு விதத்தில் வேறானவன், ஒரு விதத்தில் நம்ம கூடவே இருக்கிறவன். எனவே அவன் தான் நமக்கு உறவு. ஆரனுக்கு உறவு அமரர்கள் ஏறே. அப்ப மணிவாசகர் கேட்கிறாரே, பெருமக்கள் கேட்கிறாங்க, உன்னை என்று எனக்கு ஓர் உறவிலேன் என்று பெருமக்கள் வேண்டுகிறார். எனவே இறைவன் தடத்த நிலையில நமக்கு எல்லாருக்கும் உறவு தான். ஆனா சொரூப நிலையில அவன் எல்லாருக்கும் உறவுக்கு அப்பாற்பட்டு நிற்கிற ஆர் அவர் அப்படின்னு கேட்டா யாரும் அவருக்கு உறவு அல்ல. இந்த ஒரு நுட்பம் இந்த பாட்டுல உணர்த்தப்படுகிறது. சரி, இறைவனை எப்படி பாடட்டும், எப்படி வேணாலும் பாடு, எப்படி பாடட்டும் கேட்கிறார். ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பாவாய், எப்படி பாடினாலும் அவனை ஏற்றுக்கொள்வாயான. ஏன் வந்தவாறு புனைதல் வழிபாடு என்பது பெருமக்களுடைய வாக்கு என்பதை 10வது பாடல் நமக்கு உணர்த்துகிறது. 11வது பாடல் அது ஒரு அருமையான செய்தி. அதோடு தொடர்புடையதுதான் நமக்கான தலைப்பு. 10 அதாவது 11 12 11வது பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். விளையாட்டு என்று ஒரு சொல் இருக்கிறது. அப்படியே 12வது பாட்டுக்கு வாங்க. அதுல என்ன சொல்றாரு, ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் என்ன பண்ணா, இவ்வானும் குவலயம் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு. அப்ப 11வது பாட்டுல விளையாட்டுன்னு ஒரு சொல்லு மட்டும் இருந்துச்சு. ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டுன்னு சொன்னார். அந்த விளையாட்டை கொஞ்சம் விரிச்சு சொல்லும் போது 12வது பாட்டுல சொன்னாரு, ஆர்த்த பிறவி துயர் கெட ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அந்த கூத்தன் என்ன பண்ணான், இவ்வானும் குவலயம் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. இந்த இடம் தான் நமக்கு கொடுக்கிற தலைப்புக்குரிய இடம். இதை மட்டும் கொஞ்சம் விரிவா நீங்க பார்க்கணும். அப்படின்னா விளையாட்டு என்று ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் மணிவாசக பெருமான். இந்த விளையாட்டு என்பது என்னன்னு கேட்டா, இங்க 3 சொல்லிட்டார். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு. காத்தும் பாதுகாத்தல், படைத்து படைத்தல். அப்ப படைத்தல், பாதுகாத்தல், ஒடுக்குதல் என்று பெயர். அதுதான் இங்க கறந்தும் என்ற சொல்லால குறித்திருக்கிறார். இதை நீங்க நூல்ல படிச்சீங்கன்னா 2ஆ சொல்லலாம், 3ஆ சொல்லலாம், 5ஆ சொல்லலாம். 2ஆ சொன்னீங்கன்னா பந்தம் வீடு என்று பெயர். பந்தப்படுத்துதல், வீடு பேறு கொடுத்தல், இந்த 2 சேர்ந்தது தான் பின்ன விரிக்கும் போது 3ஆக மாறுகிறது. அப்ப பந்தம் வீடு தரும் பரமன் கழல், பந்தம் வீடு தரும் பரமன் கழல். இறைவன் திருவடி என்னையா தரும், பந்தத்தையும் தரும் வீட்டையும் தரும். யாருக்கு பந்தம் தரும், யாருக்கு வீட்டை தரும்? பக்குவப்படாத உயிர்களுக்கு பந்தப்படுத்துவார், பக்குவப்பட்ட உயிருக்கு வீடு பேறு கொடுப்பார். எனவே 2ஐயும் தருவது அவன் திருவடி தான். பந்தம் வீடு தரும் பரமன் கழல். சரி, அந்த திருவடி என்கிற திருவருள் என்ன செய்யும்? இந்த உலகையெல்லாம் படைத்து காத்து ஒடுக்கும்.
அப்போ மூணாகி போச்சு. 2 செயல் 3ஆ விரிக்கும் போது படைத்தல், காத்தல், அழித்தல் ஆயிடுச்சு. இந்த 3 விரிச்சிங்கன்னா 5 தொழில். 5ஆ வரும்போது என்னாச்சு? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்போ 5 தொழில் ஆயிடுச்சு. இந்த பாட்டில் 3 தான் சொல்லியிருக்கிறார். இந்த 3 5ஆக கருத வேண்டும் என்பது செய். அப்போ இந்த 3 விரிக்கும் பொழுது 5ஆக மாறுகிறது. அதுதான் நடராசருடைய கோலம். நம்ம நடராசரை பார்க்கும்போது அவர் பல்வேறு வடிவங்களில் அவரவர் அறிவுக்கு தக்கவாறு அவர் புலப்படுவார். நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி அவருக்கு தெரியும். ஆனால் சித்தாந்த நூல் சொல்லும்போது அந்த கூத்தை 3ஆக வகுத்து சொல்லுகிறது. ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து, 3 கூத்து. இது நமக்கு அடிப்படையான கூத்து என்ன அப்படின்னு கேட்டால் அதை பார்க்கும்போதே நமக்கு அறிவுக்கு என்ன புலப்படுகிறது. நடராசரை பார்க்கும்போது அவர் கையில் உடுக்கை வைத்திருக்கிறார். அது படைத்தல் என்கிற தொழிலை குறிக்கிறது. படைத்தல்னா எதை படைக்கிறார்? அது ஒரு கேள்வி இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். சரி, படைத்தல். அடுத்தது அபயகரம், காத்தல். நெருப்பேந்திய கரம், அழித்தல். ஊன்றிய திருவடி, மறைத்தல். தூக்கிய திருவடி, அருள். இப்போ நமக்கு வேண்டியது படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3ம் எங்கு செய்யப்படுகிறது, எதை செய்கிறார்? ஏன்னா நமக்கெல்லாம் நிறைய தத்துவ நூல்கள், வேறு வேறு சமய நூல்கள் எல்லாம் படித்து நிறைய உள்ளுக்குள்ளே கிடக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி போயிருக்கிறாங்க. அது நம்ம அறிவில் என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்மையெல்லாம் கடவுள் தான் படைச்சார். நம்மையெல்லாம் கடவுள் தான் படைச்சார். கடவுள் படைச்சாரு, ஏங்க இப்படி படைச்சார்? என்ன ஏன் இப்படி படைச்சிட்டார்? இவ்வளோ ஒரு கேள்வி இருக்குது. நம்ம ஒன்றை நினைவில் கொள்ளணும். படைத்தார் படைத்தார் என்று சொல்லப்படும் போதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், உயிர் என்ற பொருளை அவன் படைக்கவில்லை. உயிருக்கு தேவையான உடம்பை படைத்தான், உலகை படைத்தான், அனுபவத்துக்குரிய பொருளை படைத்தானே ஒழிய உயிர் என்ற பொருள் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் அல்ல. இது தத்துவ ஞானத்தில் மிகப்பெரிய சிக்கலுக்கான இடம். ஏன்னா எல்லாரும் என்ன கருதி இருக்கிறாங்கன்னா, உயிர் என்ற பொருளே இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு நினைச்சு ஒரு மயக்கம் இருக்கு. நீங்க அப்படி கருதுனா சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டீங்கன்னா, இறைவனை நாம் என்ன கருதலாம் அப்படின்னு கேட்டால், இறைவன் தன்னிலிருந்து நம்மை படைத்தான் என்று வைத்துக் கொள்ளலாமா? பிரம்மங்கிற பொருள் இருந்துச்சு, இந்த உயிர் என்ற பொருளையெல்லாம் ஆக்கணும்னு நினைச்சாரு. எதிலிருந்து ஆக்குவது? தன்னிலிருந்து உயிர்களை ஆக்கிட்டாருன்னு நீங்கள் கருதுனீங்கன்னா, அவனை போல இந்த உயிர்கள் இருக்கணும். அவனுக்கு என்ன மூலக்கூறு இருக்குதோ அந்த மூலக்கூறில் ஏதாவது ஒன்றாவது நம்பிட்டு இருக்கும். இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. இருக்கான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்போ நான் புரியிருக்கான்னு சொல்கிறேன். H2O இதை பிரித்தா என்ன ஆகும்? H + O தனித்தனியாக பிரிக்கலாம். இது H2Oன்னு ஒட்டுக்கா இருக்குது நீருன்னு. இதை கொண்டு பிரிச்சிங்கன்னா, கொதிக்க வச்சிங்கன்னா, ஆவி ஆகும்போது ஆக்சிஜன் தனியாக, ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சிடும். 2 பொருள் சேர்ந்து ஒன்றா நிற்கிது. பிரிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்குது. அப்போ ஆக்சிஜன் தண்ணிக்குள்ளே இருக்கா? இருக்குது. ஹைட்ரஜன் இருக்கா? இருக்குது. அது மாதிரி அவனிலிருந்து நாம் வந்தோன்னு சொன்னால், அவனுடைய மூலக்கூறு, நீங்கள் ஏபிசியில் 26 எழுத்து ஏதோ ஒரு எழுத்து போட்டுக்குங்க, 4 எழுத்து போட்டிங்கன்னா 4ல் 1 நம்மகிட்ட இருக்குவான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்? அவனுக்கு 8 குணம்ங்க, நம்மகிட்ட 1 குணம் கூட இல்லை. அவனுக்கு சொல்லும் பொழுது கோளில் பொறியில் எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அவனுக்கு இருக்க கூட 8 குணம். நம்மகிட்ட என்ன இருக்குது? முக்குணம் தான் இருக்குது. நமக்கு இருக்கிற அந்த 3ங்கிறது அந்த 8ல் 3 இல்லை, 8க்கு அந்த 3க்கு சம்மதமே இல்லாமல் இருக்குது. அவனுக்கு ஈரில் கருணை, அது எது எடுத்தாலும் வரம்பில் ஆற்றல், வரம்பில் இரக்கம், வரம்பில் கருணை என்று எல்லாம் வரம்பில்லாததாக இருக்குது அவனுக்கு. நமக்கு என்ன இருக்குது? முக்குணம்னா ராசதம், தாமதம், அப்படின்னு சாத்வீகனும் 3 குணம். நமக்கு இருக்கிற குணம் வேறு, அவனுக்கு இருக்கிற குணம் வேறா இருக்குது. அதிலிருந்து நம்ம வந்தோம்னு சொன்னா ஒன்று கூட காணமேயா? சரி, அப்பனா அது வேண்டாம், விட்டுருங்க. சரி, அப்ப நம்ம எல்லாம் சம் எக்ஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருந்து நம்ம எல்லாம் உருவாக்குனான்னு வச்சுக்கலாமா? ஏதேனும் ஒரு பொருள், அந்த பொருள் நம்ம எல்லாம் உருவாக்குனான்னு வச்சுக்கலாம்னா, அந்த எக்ஸ் எதுவோ அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும்.
நாம் அப்படி இருக்கமான்னு கேட்டால் ஒருத்தரும் இல்லை. நல்லா நினைவில் வைத்துக்கணும். நம்ம கை ரேகையை உருட்டினீங்கன்னா ஒருத்தர் ரேகை போல் இன்னொரு ரேகை இல்லை. இங்கே எத்தனை பேர் அமர்ந்து இருக்கிறோமோ எல்லாத்தையும் கை கொடுத்து பேடை கொடுத்து உருட்டு சொன்னீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணி கொடுத்தா ஒருத்தரோட ஒருத்தர் பொருந்தாது. ஏங்க இந்த ரேகையே பொருந்தலை. எது? இன்னைக்கு 640 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்திய உலகம் முழுக்க 640 கோடி சுமார ஒரு கணக்குக்கு 640 கோடி வகையா இருக்குது ரேகை. ஒன்னோடு ஒன்று பொருந்த மாட்டேங்குது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நாம் ஏதேனும் ஒரு பொருளில் இருந்துதான் இறைவன் நம்ம எல்லாவற்றையும் உருவாக்கினான்னு சொன்னா அந்த பொருள் இருக்கக்கூடிய மூலக்கூறு எதுவோ அது நமக்குள் எல்லோருக்குள்ளும் என்று ஏதேனும் ஒன்று பொருந்தும். அப்படி எதுவும் பொருந்தவில்லை. எனவே நம்மை இறைவன் ஏதேனும் ஒரு பொருள் இருந்து உருவாக்குனான்னு சொன்னா அடுத்த கேள்வி, உருவாக்கும் போது நல்லா உருவாக்க வேண்டியதானே? படைக்கும் போதே டிஃபால்ட்டா குறைய வச்சு போட்டு கடைசியில் உண்ட குறை இருக்குது, குறை இருந்து சாமி பேச நல்லாவா இருக்குது? அப்ப இறைவன் ஒரு பொருளில் இருந்து நம்மை உருவாக்குனான்னு சொன்னா உருவாக்கும் போதே நல்ல அறிவாக உருவாக்கி இருக்கணும், நல்ல குணமாக உருவாக்கி இருக்கணும். இப்படி அடுத்தடுத்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க விடை சொல்லணும். அதனால சித்தாந்தம் சொல்லுச்சு, இறைவன் நம்மை எந்த ஒரு பொருளில் இருந்தும் உருவாக்கவில்லை, எந்த ஒரு புள்ளியில் இருந்தும் நாம் உருவாகவில்லை. பிறகு என்ன? நாம் அனைவரும் தனித்தனி புள்ளிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்ல. என்னைக்கு இறைவன் என்ற ஒருவன் இருந்தானோ அன்னைக்கே உயிர்கள் என்ற பொருள்கள் இருந்தன. இதான் சைவ சித்தாந்தம். இதுல நிறைய மாற்று கருத்துகள், மாற்று சமய நெறிகள் நிறைய இருக்கின்றன. ஆனா இந்த தலைப்புக்குரிய பொருள் என்னன்னா, நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த செயல் என்னன்னு நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ப இறைவன் உயிரை படைத்தான் என்று வைத்து கொண்டால் அவன் படைக்கும் போதே சரியான நிலையில படைக்காமல் குறைபாடு உடைய உயிர்களாக ஏன் படைத்தான் என்ற கேள்விக்கு நீங்க விடை சொல்ல இயலாது. அப்ப என்ன கருத்து? இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. பிறகு எதை படைச்சாரு? உயிருக்கு தேவையான தனு கரண புவன போகம்னு அதுக்கு பேர். தனுனா உடம்பு, கரணம் உட்கருவிகள், புவனம் 224, போகம் அந்தந்த போக உலகத்துக்குரிய போக பொருள்கள். இதுதான் இறைவன் படைத்தானே ஒழிய உயிர் என்ற பொருளை இறைவன் படைக்கவில்லை. அப்ப இந்த உயிர் என்ற பொருளை அந்த உடம்பு என்ற கூட்டுக்குள்ள பொருத்துகிறான். பொருத்தி உயிரை இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு உரியதாக அதை வினைகளை செய்ய வைத்து, செய்த வினைகளை நுகர வைத்து அறிவுக்குள்ள திருத்தம் வரும் வரை காத்திருக்கிறான். நாமளே வினையை செய்ய வைக்கிறான், செய்த வினையை நம்மையே நுகர வைக்கிறான். அப்படி வினை நுகர்ச்சி வழியாக நமக்குள் ஒரு சிறு சிறு திருத்தங்கள் நமக்குள்ள நம்மை அறியாமல் நடந்து கொண்டே வருகிறது. எப்போது நல்ல திருத்தம் ஏற்படுகிறதோ அப்பொழுது சொன்னா கேட்டுக்கிற பக்குவம் வரும்போது குருவா வந்துடுவான். அது வரைக்கும் வரமாட்டான். இவன் சொன்னா கேட்க மாட்டான், ஐயா போக வேண்டாம் அந்த பக்கம், அவன் வரமாட்டான். நீங்க சொன்னா கேட்டுக்குவீங்கன்னு எப்ப அதுக்கு பேர் தான் பக்குவம்னு பேர், வேற ஒன்றும் இல்லை. பக்குவம்னா என்ன அர்த்தம்? சொல்லியதை சொல்லிய போதே சொல்லியவாறு உணர்வதுக்கு பேர் பக்குவம். நீங்க நான் ஒன்று சொன்னேன், நீங்க ஒன்று உணர்ந்துட்டு அதுக்கு பேர் பக்குவம் இல்லை. கூறியதை கூறிய போது கூறியவாறே உணர்ந்து கொள்ளணும், அதுக்கு பேர் பக்குவம். அப்போ இறைவன் எப்ப குருவா வருவாரு? நான் சொன்னா கேட்டுக்கிற பக்குவத்துக்கு வந்து விட்டால் அவன் தாமதம் இல்லாமல் வந்து நின்றுடுவான். எனவே இறைவன் இந்த உயிர்களை வினைகளை செய்ய வைத்து, செய்த வினைகளை நுகர வைத்து, நுகர்ச்சியின் வழியாக இந்த உயிருக்கு ஒரு திருத்தம் வருகிற பொழுது அந்த திருத்தத்தை தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறான். காத்திருக்கக்கூடிய அந்த பெருமான் நாம் திருந்தி விட்டோம் அல்லது திருந்துவதற்கான தயாராகிட்டோகும் போது குருமூர்த்தமாக வந்து ஞானத்தை உணர்த்தி இந்த உயிரை இருக்கிற குற்றங்களிலிருந்து வெளியே கொண்டு வரான். இது அவன் செய்கிற ஒப்பற்ற கருணை என்பதை நம்ம நூல் எடுத்து காட்டுகிறது. அதை தான் இங்க சொல்ல வராரு. அப்ப அவன் படைத்தான் என்று சொன்னான். எதை படைத்தான்? உடம்பை படைத்தான், உலகை படைத்தான். உடம்பையும் உலகையும் படைத்து அதை பாதுகாக்கிறான். எது? இப்போ உடம்பை பாதுகாக்கணும். எப்படி? உடம்பென்ற கூட்டுக்குள்ள உயிர் என்ற பொருளை கொண்டாந்து வச்சு பாதுகாக்கிறான். உடம்பையும் உயிரையும் பாதுகாக்கிறான். சரி, அப்படி பாதுகாக்கிற அந்த இறைவன் ஒரு கால எல்லையில இந்த உடம்பை விட்டு உயிரை நீக்கிறான். அதுக்கு மரணம் என்று நம்ம சொல்லுகிறோம். அதுக்கு ஓய்வு, ஒடுக்கம் என்று பெயர். அப்போ உடம்புல கூட்டியது அவன்தான், கூட்டிய காலத்தில் பாதுகாத்து கொண்டிருப்பதும் அவன்தான்,
குறிப்பிட்ட காலம் முடிஞ்சுன்னு கிளம்பியா நீ முதல்ல அப்படின்னு நம்மளை காலி பண்ணுறது அவன் தான். 3 வேலையும் அவன் தான் செய்யான். ஏயா செய்யணும், இந்த உடம்புக்குள்ளே கொண்டு வந்து வச்சது அவன் தான். இருன்னு வச்சு நாள்தோறும் சாப்பாட்டை போட்டு உணவு கொடுத்து எல்லாம் கொடுத்து பாதுகாத்ததும் அவன் தான். அதுக்கப்புறம் ஒரு காலம் முடிஞ்சோடனே தம்பி நீ கிளம்பு அப்படின்னு கிளப்பி விடுறான். இந்த 3 வேலையை செய்யும் போதே கூடவே இன்னும் 2 வேலை செய்யறான். இந்த 3 வெளிப்படையாக சொல்லிட்டார். படைத்தும் காத்தும் அழித்தும்னர். இந்த 2 செயல் என்ன? ஒன்று மறைத்து, இன்னொன்று அருளல் என்கிற செயல். இப்ப இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்பன 3 குறியீடு. உடுக்கை, அபயக்கரம், நெருப்பேந்திய கரம். இந்த 3 குறிக்கிறது. சரி, ஒரு கால ஊன்றி வைத்திருக்கிறார், அது மறைத்தல். தூக்கிய திருவடி அருளல். இப்ப இந்த மறைத்தலும் அருளலும் எங்கு நடைகிறது, யாருக்காக நடைபெறுகிறது? மொத்தம் 5மே நமக்காகத்தான். ஆனால் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது உலகம் என்கிற பொருளை படைத்து காத்து ஒடுக்குவது. ஆனால் மறைத்தலும் அருளலும் உலகத்துக்கல்ல, உயிர்களுக்காக செய்யப்படுவது. இந்த 2க்குள்ள வேறுபாட்டை முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். உலகம் என்பது சடம், உயிர் என்பது அறிவு பொருள். உயிராகிய அறிவு பொருளுக்குத்தான் மறைத்தலும் அருளலும். உலகம் என்கிற சடப்பொருளுக்கு படைத்தல் காத்தல் ஒடுக்கல் என்கிற 3 தொழில். எனவே 5 தொழிலை செய்கிற பெருமான் 3 தொழிலை உலகத்தின் இடத்தில் வைத்து செய்கிறான். 2 தொழிலை ஒவ்வொரு உயிரின் அறிவின் இடத்தில் வைத்து செய்கிறான். அதனாலதான் பெருமான் எங்க இருக்கிறான்னு கேட்கும்போது மாணிக்க வாசகர் சொன்னாரு, சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். அறிவுக்குள்ள நிறைவேற்று இருக்கிறான். ஏன்? என் அறிவுக்குள்ள இருந்து மறைக்க வேண்டியதை மறைத்து அருள வேண்டியதை அருளி கொண்டிருக்கிறான். அதுவே தில்லை சிற்றம்பலத்தை நின்று ஆடுகிற பொழுது எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கிறான். எனவே உலகத்துக்கு ஒரு இடம் வேண்டும் என்றால் அது தில்லை சிற்றம்பலம். மறைத்தலுக்கும் அருளலுக்கும் ஒரு இடம் வேண்டும் என்றால் அவரவருடைய அறிவில் நின்று மறைத்தலையும் அவரவர் அறிவில் இருந்து அருளலையும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இது முத்தொழில் அல்ல, 5 தொழில். அந்த 5 தொழிலை 2 இடத்துல செய்யறான், ஒரே இடத்துல செய்யல. அங்க செய்வது உலகத்துக்காக, அறிவுக்குள் செய்வது அவரவர் அறிவுக்காக, அவருடைய நன்மைக்காகத்தான் மறைத்தலும் அருளலும் நடைபெறுகிறது. இதுதாங்க பெருமான் செய்கிற 5 தொழில் என்று சொல்லப்பெறுவது. அப்ப இந்த 5 தொழில் அப்படின்னு நம்ம இந்த சொல்லக்கூடியதுல இப்ப 3 ஒரு வாரம் இதை படைத்தல், மாயையிலிருந்து தனு கரண புவன போகத்தை படைத்தல், படைத்தவற்றை காத்தல், அப்புறம் ஒரு கால எல்லையில ஒடுக்குதல். இது ஒரு வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மறைத்தல் அருளல் என்கிற தொழில உயிருக்காக இதை செய்யலாம், உயிரினிடத்திலிருந்து செய்யலாம். நமக்கு ஒரு கேள்வி, நாமெல்லாம் இன்னைக்கு இந்த சட்டை மனித சட்டையில பிறந்திருக்கிறோம். இதற்கு முன் என்னவா இருந்தோம்? யாருக்காவது நினைவு இருக்கா? சரி, இதுக்கப்புறம் என்ன ஆக போறோம் அதுவும் தெரியல சார். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை சார். நீங்க இதுக்கு முன்னே கேள்வி கேட்கல, அப்படி ஒண்ணுமே இல்லை. இனி இதுக்கப்புறம் என்ன ஆக போறோம்? ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கருதுகின்ற மயக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நமக்கு சமய நெறியை தந்த எந்த அருளாளரும் அப்படி சொல்லவில்லை. நீங்க அருணகிரிநாதர்கிட்ட கேளுங்க, எனது பிறவி நான் இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு கணக்கு சொல்றாரு. 7 கடலில் இருக்கிற மணலை எண்ணி சொல்லி விடலாம், நான் பிறந்த பிறப்பின் எண்ணிக்கையை சொல்ல முடியாது. 7 கடல் மணலில் அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். மண்ணை எண்ணி சொல்லிடலாம், அதை விட அதிகமான பிறப்பு நான் பிறந்த. கைப்பிடி மண்ணை நம்மளால எண்ணி சொல்ல முடியாது. அவர் 7 கடல் மண்ணை கூட எண்ணி சொல்லிடலாம் ஐயா, ஆனா நாம் பிறந்த பிறப்பு எண்ணிக்கை சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போதே இதற்கு முன் அத்தனை பிறப்பு நான் கடந்திருக்கேன்னு சொல்றார். சரி, இதுக்கு பிறகு என்ன பிறப்பா வரும் தெரியல நமக்கு. ஆனா பட்டணத்து அடிகள் சொன்னாங்க, எத்தனை எத்தனை அன்னையோ, எத்தனை எத்தனை தந்தையோ, எத்தனை எத்தனை பெண்டீரோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோன்னு. ஏன் அடுத்து பார்த்தா பயமா இருக்குதுயா, நீ அடுத்து எங்க பிறக்க போறனே தெரியலையே, அவர் பயம் வருது. ஏன் அத்தனை கோடி முன்னையும் பிறந்தாச்சு, இன்னும் பிறக்க வேண்டிய நினைச்சு பார்த்தா இன்னும் பயமா தான் இருக்கு. அப்ப
2 பகுதிகளாக நம் பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. இதற்கு முன்னும் பல கோடி பிறப்பு நமக்கு பிறந்திருக்கிறோம் என்ற உண்மையும், இன்னும் பிறக்க வேண்டியது பல கோடி பிறப்பு இருக்கிறது என்ற உண்மையும் நம் அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அப்பனா என்ன கணக்கு தெரிஞ்சுக்கலாம்? கடந்த கால பிறப்பும் உண்டு, எதிர்காலத்திலும் பிறப்பு இருக்கிறது என்பதை நாம் வருவித்துக் கொள்ளலாம். சரி, அப்ப இன்னைக்கு இருக்கிற நமக்கு 2 பகுதி இருக்குது. கடந்த காலம் ஒன்று, எதிர்காலம் ஒன்று இருக்கிறது. சரி, கடந்த காலத்தில் செய்த புண்ணியத்தினால தான் இன்னைக்கு நம்ம திருநீர் பூசி உருத்திராக்கம் அணிந்து நடராச பெருமான கும்பிடுகிற புண்ணியத்தை பெற்று. இல்லைன்னா நாம் இங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருப்போமா என்ன? இல்லை, வேறு கூட்டத்தில் நம்மளும் கூட்டத்திலாமா இருக்கலாம், கூட்டமா இருக்கலாம். ஆனா அந்த கூட்டம் என்ன கூட்டமா இருக்காது? இது போல அருள் சார்ந்த கூட்டமா இருக்காதுங்க. யாரோ ஒரு சினிமா நடிகர் வந்திருக்காரு, லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க, அந்த கூட்டத்தை நாமளும் ஒரு ஆளா இருந்திருப்போம். இப்ப அப்படி இல்லாம அருள் சார்ந்த கூட்டத்துல ஏன் உட்கார்ந்து இருக்கோம்னா, ஏதோ ஒரு புண்ணியத்தை கொஞ்சம் செய்து வைத்ததுனால அதிலிருந்து பிரித்து நம்மை கூட்டி வச்சிருக்கிறான் இறைவன் என்பதை நீங்க உணர்கிற பொழுதுதான் நாம் எப்பவோ செய்தோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அப்ப உயிருக்கு அவன் செய்கிற செயல்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 தொழில். அது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று பெயர். இத சிவப்பிரகாசம் என்று சிவஞான நம்முடைய ஞான பரம்பரையில சித்தாந்த நூல் ஒரு நூலுங்க. உமாவதி சிவனாரால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த நூல் சிவப்பிரகாசம் என்ற நூல். அந்த நூல்ல ஒரு பாட்டுல இந்த செய்தியை பூரா பதிவு செய்கிறார் நம்முடைய உமாவதி சிவம். அவர் என்ன சொல்றாரு? இந்த நான் சொல்லக்கூடிய செய்தி அந்த நூல்ல 18வது பாடல்ல இருக்கிறது. 17வது பாட்டில் ஒரு செய்தி சொன்னார். அதாவது படைத்தல் பிரமன் செய்வார், காத்தல் திருமால் செய்வார், அழித்தலை உருத்திரன் செய்வார், மறைத்தலை மகேஸ்வரன் செய்வார், அருளலை சதாசிவம் செய்வார் அப்படின்னு 17வது பாட்டு. அதை முடிச்சுட்டு 18வது பாட்டு தொடங்குறார். அது தொடங்கும்போது எப்படி தொடங்குறாரு? ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். சொல்ல கவனிச்சு பார்க்கணுங்க. திருவெம்பாவையில 12வது பாட்டில் திருவிளையாட்டுன்னு ஒரு சொல்லு இருக்கிறது ஆச்சுங்களா? ஆக அதுல 11வது பாட்டிலையும் திருவிளையாட்டு இருக்குது, 12வது பாட்டு அந்த விளையாட்டுங்கிற சொல்லு இருக்கிறது. இது அப்படியே சிவப்பிரகாசத்துக்கு வந்தீங்கன்னா இந்த 5 தொழில் என்னங்கிறத 17வது பாட்டு சொல்லுச்சு. 18வது பாட்டை தொடங்கும் போது சொல்கிறாரு, ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். எது என்னையாது? அது 5 தொழில் சொன்னார்ல, அது அப்படியே சொல்றாருங்க. இதை எதுக்காக பெருமான் இந்த தொழிலை செய்யலாம்? ஏற்ற இவை அரண் அருளின் விளையாட்டாக இயம்புவார்கள். அதுக்கு உரை சொல்றாருங்க. இந்த பாட்டின் பொருளை அந்த பாட்டோட பொறுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை விளங்கும். அவர் சொல்றாரு, அணுக்கள் இடர்கடல் நின்று எடுத்து துன்பம் என்கிற கடலில் கிடக்கக்கூடிய உயிர்களை எடுத்து, அணுக்கள் என்று சொல்வது ஆன்மாக்களை சொன்னார். அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிகு நல்ல ஆற்றலை கொடுப்பதற்காக ஊற்றமிகு அருள் புரிதல் ஏதுவாக இந்த உயிருக்கு அருள் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆணவம் என்கிற அழுக்கில் கிடக்கக்கூடிய உயிர்களை அது வெளியே எடுக்கணுமா? எடுத்து அதுக்கு உடம்பு என்கிற ஒன்றை கொடுக்க போறார். அதை சொல்ல வர்றார். ஊற்றமிகு அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். இந்த வரிகள் அப்படியே நினைவில் கொள்ளுங்க. இந்த 5 தொழிலுக்கு அவர் சொல்லுகிற விளக்கம் என்னன்னா, அது விளையாட்டுன்னு சொல்றாரு. ஊற்றமிகு அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். இப்ப 5 தொழிலுக்கும் சின்ன சின்ன குறிப்பு தராருங்க. அது மட்டும் மனசுல என்ன போதுமானது. அவர் என்ன சொல்றாரு? அந்த 5 தொழில ஒன்னு சொல்றாரு. அதாவது ஒடுக்கம், இளைப்பு, ஒழித்தல், மரணம் இன்னொன்னு சொல்றோமா இல்லைங்களா? இந்த மரணம் என்பது உயிர்களுக்கு தருகிற ஓய்வு என்று குறிப்பிடுகிறார். மரணம் என்றால் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, இசிக்கோல் டு ஓய்வு. என்ன ஓய்வு? தற்காலிக ஓய்வு, நிரந்தர ஓய்வு இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னு வச்சுக்கிறேன். நம்ம அலுவலகத்துக்கு போறோம், காலையில உள்ள போயாச்சு,
மதியானம் 1 மணி நேரம் உணவு இடைவேளை. என்ன பண்ணோம், வேக வேகமாக டிஃபன் பாக்ஸை பிரிஞ்சு சாப்பிட்டு முடிச்சு போட்டு ஏது 1/4 மணி நேரத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ணலாம், சேரில் அப்படியே சாஞ்சு அப்படியே கர்ச்சீப்பு தூக்கி மேலே போட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து. ஏன், அந்த ரெஸ்ட்டு தான் பின்னாடி 4 மணி நேரம் ஓட வைக்குது. இங்கே வீட்டில் தூங்கலையா என்ன, அது தூங்கணுங்க, அது நீண்ட நேரம் தூங்குனது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷமோ ஒரு 1/2 மணி நேரமோ அப்படி கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்மளால் ஓட முடியுது பாருங்க. அப்போ என்ன, அந்த சிறு ஓய்வு தான் அடுத்து வேலை செய்வதற்கு துணையாக தான் இருக்குதா? துணையாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பிறப்பை முடித்து விட்டு அடுத்த பிறப்புக்கு போகும்போது ஒரு ரெஸ்ட் வேணும் பாருங்க, அதுக்கு தான் மரணம் என்று பெயர். அது சிறு ஓய்வு. உங்களுக்கு ஓய்வு கொடுக்கணுமாயா? ஆமா, கொஞ்சம் ஓய்வு எடுத்தா பரவாயில்ல, சரி இந்த முடி ஃபைலை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு முடிச்சாருன்னா அதுக்கு பேர் இளைப்பாறல் என்று பெயர். இதை அப்படியே பதிவு செய்கிறார். மரணம் என்பதற்கு இளைப்பாறல் என்று பெயர். சரி, இப்படி ஓய்வு கொடுத்த பெருமான் அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிறப்பு கொடுப்பார். இது இன்னொரு பிறப்பு கொடுக்கிறார். எதுக்கு பிறப்பு கொடுக்கிறார்? தோற்றம் மலபாகம் வர. தோற்ற பிறப்பு எதுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, உயிரினுடைய அறிவில் இருக்கிற ஆணவ மலம் பக்குவம் ஆதற் பொருட்டு பிறப்பு வழங்கப்படுகிறது. இப்ப பிறப்பின் நோக்கம் என்னன்னு கேட்டா மலபரிவாகம் வருவதற்காக. இது பிறப்புக்கான காரணம். அப்ப மரணம் ஓய்வு கொடுத்தல், தோற்றம் மலபாகம் வர. சரி, இப்ப நம்மளை இறந்து போகாம காப்பாத்திக்கிட்டு இன்னும் வச்சிருக்கிறாரு. ஏன்? அவங்கவுங்க செஞ்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் அவங்கவுங்களுக்கு ஊட்டணும்ல, அதுக்காக வச்சிருக்கிறார். இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டி இருக்குதோ இருந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக நம்ம பொசுக்குன்னு போயிட்டா நம்ம கணக்கில் இருக்கிறது யார் அனுபவிக்கிறது? அதனால நம்ம தான் அனுபவிச்சாகணும். எனவே நீ இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிற, இதெல்லாம் இன்னும் அனுபவிக்க வேண்டி இருக்குது, இதை ஒன்னொன்னா வந்துட்டு இருக்குது அப்படின்னு அதை கொடுக்கிற வரைக்கும் நம்மளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுதாச்சு. எனவே காத்தல் என்பது அவரவர் போகம் துய்த்தல்னார். நான் நல்லது செய்து வைத்தேன்னா அடுத்தடுத்த நன்மைகளை நான் அனுபவித்து கொண்டு இந்த உடம்புல இருப்பேன். ஒருவேளை நான் ஏதாவது தீவினை செய்தேன்னா நான் அந்த தீவினைக்குரிய துன்பத்தை என் காலம் வரைக்கும் அனுபவிச்சு தாங்க ஆகணும். ஏன்? அது நான் செஞ்சது, நான் செய்ததை இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. என் நோய்க்கு நான் தான் மருந்து சாப்பிடணுடைய, எனக்காக என் மேலே அன்பாக இருக்கிறவங்க அப்பாவோ அம்மாவோ மனைவியோ குழந்தையோ எங்க அவருக்கு உடம்பு சரியில்லை, நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிட்டா அது நோய் நீங்கிருமா என்ன? நிச்சயமாக நீங்காது. என் நோய்க்கு நான் தான் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆணவம் என்கிற நோய்க்கு இறைவனால் கொடுக்கப்படுகிற மருந்து தான் இன்பமும் துன்பம் என்கிற மருந்து. மறந்துடாதீங்க, ரெண்டுமே மருந்து தான். இனிப்பு மருந்து, இன்னொன்று கசப்பு மருந்து. இனிப்பு மருந்தாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எல்லாருக்குமே. ஏன்? இன்பம்னா எல்லாரும் வேணும்னு தான் நினைக்கிறோம், துன்பம்னா வேண்டாம் நினைக்கிறோம். மறந்து விடாதீர்கள், இரண்டுமே நோய்க்கு மருந்து தான். இது இனிப்பு, அது கசப்பு, ரெண்டும் மருந்து தான். எனவே அந்த காத்தல் என்ற செயலுக்கு என்ன பொருள் கேட்டா அவரவர் போகம் துய்ப்பித்தல். சரி, அப்ப படைத்தலுக்கு ஒரு பொருள் சொல்லிட்டாரு, காத்தலுக்கு பொருள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு இது மறைத்தல்னு ஒரு தொழில் இருக்குது. திரோதாயி அப்படின்னு பேருங்க, மறைத்தல். திரோதாயி நிறுத்தலாகும் அப்படின்னா என்னையானார். இப்ப எனக்கு நாளைக்கு இன்ன நிகழ்வு நடைபெற வேண்டும் என்பது விதிக்கப்பட்டிருக்கு. அது எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, என்ன வருதோ அதை பொறுத்து எனக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்துடும். இதுதான் வரப்போகுதாமே, இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த போகத்தின்கண் எனக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடும், பற்றில்லாமல் போய்விடும். அதனால என்ன பண்றாரு, இதுதான் வருது என்பதை தெரியாம மறைச்சு வைக்கிறார். அப்பதான் நான் செய்ய வேண்டிய செயலை அதை விரும்பி செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், விரும்பி செய்யாமலே விட்டுடுவேன் அல்லது தவிர்த்துட்டு போயிடுவேன். இது நீங்க நினைவில் கொள்ளணும். இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்? மறைத்தல் என்பது இறைவனுடைய பெரும் கொடை. அது எப்படிப்பட்ட கொடை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணுங்க, வேற ஒரு நோக்குக்காக இல்லை. நாம் எல்லாமே கடந்த காலங்களில் வேறு வேறு பிறப்புகளில் இருந்திருப்போம், சரிங்களா? நிச்சயமா வேறு வேறு, அது சில பேர் மனித சட்டை இருந்து மீண்டும் மனித சட்டைக்கே வந்திருக்கலாம்.
சில பேர் கழுதியாக இருந்திருப்போம், நாயாக இருந்திருப்போம், ஏதோ ஒன்று இருந்திருப்போம் வச்சுக்கோங்க. இப்போ என்னை எடுத்துக்குவோம், நான் ஒரு நாயாக இருந்திருப்பேன்னு வச்சுக்குவோம் இல்லைங்களா. இப்போ எல்லாருக்குமே ஒரு பிறப்பு தெரியும். அப்போ இறைவன் கொடுத்த கொடை எல்லாருக்கும் போன பிறப்பு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சா நீங்கள் பேரை போட்டால் பத்திரிக்கை போடுவீங்க, நாய் வருது இல்லைங்களா. யார் இன்னைக்கு சிறப்பு பேச்சாளர், அது பவானிலிருந்து ஒரு நாய் வருது, அதான் பேசுது அப்படிதான் சொல்லணும். ஏன் எல்லாருக்கும் ஒரு பிறப்பு தெரியுது இல்லையா. அப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது அதுதான் நினைவுக்கு வறுமை ஒழிய இன்றைய நினைவு நமக்கு வராது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதை மறைக்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது. நீ சும்மா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வேற மாதிரி சொன்னோம்னா பயங்கர சிக்கலாகிப்படும். ஏன் தெரியுங்களா, சும்மா புரிஞ்சுக்கா நான் சொன்னேன். இது நீங்கள் ஜோக்காக மட்டும் வச்சுக்கோங்க, சீரியஸாக நினச்சிக்காதீங்க. இப்போ யாரோ ஒருத்தன் வந்தாங்க, என் அறிமுகம் மாறாங்க, பார்த்து சொன்னாங்க, நான் தாங்க உங்கள் போன பிறப்பில் சம்சாரமாக இருந்தான்னு சொன்னாங்க. ஐயா ஆளக்கூடியா ஏற்கனவே இப்போ சிக்கியிருக்கே தப்பிக்க முடியாமல் நிற்கிறேன், நீ வேற போன பிறப்புறது ஆளை கும்பிடு திசை நோக்கி வராமல் கும்பிடு போட்டு ஓடி போயிரு அப்படின்னு ஓடிட மாட்டோம். எத்தனை சட்ட சிக்கல் வந்து நினைக்கிறீங்க. சாமி அதெல்லாம் பார்த்தாரு, கடந்த காலம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு மறைச்சி வச்சுட்டாரு. ஏன் அந்த காலை ஊன்றி வச்சுக்க பார்த்தீங்களா. நாளைக்கெல்லாம் போனீங்க மறக்காம அந்த திருவடிக்கு 100 பூ சேர்த்து வைக்கிறீங்க. சாமி மறைச்சி வச்சிருக்கிற கடவுளே நல்லதா போச்சு. சம்சாரம் காட்டி பரவாயில்ல, சரி சில பேர் கொஞ்சம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு நினைச்சான்னு வச்சுக்கிறேன். சார் போன பிறப்புல 2 கோடி ரூபா கடன் நீங்க தான் வாங்கி வைக்கிறீங்க, இந்த பிறகு கொடுங்கன்னு கேட்டா எங்க போய் கொடுக்கு, நான் இப்பவே 10 கோடி வாங்கி வச்சிருக்கிறாயா, நீ கேட்க 2 கோடி எப்ப கட்டட்டும், தரமாட்டேன். அவர் கோர்ட்டுக்கு போயிடுறாரு, நீதிமன்றம் கேட்குது, நீங்கள் அவர்கிட்ட 2 கோடி போன பிறகு வாங்கினீங்களா, ஆமாங்க ஐயா, சரி எப்ப கட்டுவதா உத்தேசம், ஐயா இந்த பிறப்பில் 10 கோடி கடன் பெற்றிருக்கிறேன், இதை கட்டிவிட்டு அதை கட்டட்டுமா இல்ல அதை கட்டிட்டு இதை கட்டட்டுமா அப்படின்னு கேட்டா நீதிமன்றம் என்ன பண்ணும், இது பதிவு செய்யப்படுகிறது, தேதி சொல்லப்படாமல் ஒத்தி வைக்கப்படுகிறது. ஏன் இப்ப இவர் நீ பழைய கடனை கட்டுன்னு கேட்டா இங்க இருக்கிற எனக்கு வைப்பான், எனக்கு கொடுத்துட்டுல நீங்க அங்க கொடுக்கணுமா, உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போவோமா, இது என்னைக்காவது முற்று பெறுமா, பெறாது. அதெல்லாம் சாமி பார்த்த நிறைய சட்ட சிக்கல்லாம் வந்துடும். எனவே யாருக்குமே கடந்த கால பிறப்பு என்னன்னு வேண்டான்னு அமுத்தி மறைச்சு வச்சுட்டார். சரி, இது கடந்த காலத்துக்கு. எதிர்காலத்துக்கு நாளைக்கு செத்து போயிடுவேன்னு வந்துச்சு. இன்னைக்கு சாப்பிடுவீங்களா? இப்ப 1 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சோடனே வடபாயத்தோட சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு காலையில் செத்து போயிடுவேன். நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, நான் செத்து போறேன், எனக்கு எதுக்குங்க சோறு வேண்டாங்க. ஏன் அட சாறு தான் சாறு போட்டு சாயா அப்படின்னு நாம சொல்லுவோம். அவர் சொல்லுவாரு, போங்க நானே செத்து போயிடும் போல இருக்குது, நீங்க என்ன சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். எதை கேட்டாலும் வேண்டான்னு தான் சொல்லுவோம். இது கொஞ்சம் சாத்வீகமா இருக்கிறவங்க, கொஞ்சம் ராச குணத்துக்கு நான் போறதே போறேன், 4 பேர்த்த போட்டு தள்ளிட்டு போறேன் நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தம்பித்து போய் நின்றுடும். அதனாலதான் பெருமான் பார்த்தாரு, தம்பி எதிர்காலம் என்ன ஆகும் உனக்கு தெரிய வேண்டாம், கடந்த காலம் என்ன ஆச்சு தெரிய வேண்டாம், ரெண்டையும் நான் காலை வச்சு ஊனி மறைச்சு வச்சுக்கிறேன், நீ இப்போதைக்கு அனுபவிச்சுட்டு போல விட்டுட்டாரா இல்லையா, அது எவ்வளவு பெரிய கருணை இருக்குன்னு நினைச்சுப்பாரு. அப்ப இந்த ஊன்றிய திருவடி மறைத்தல், எதை மறைத்து வைத்திருக்கிறார், கடந்த காலத்தில் என்னவாலாம் இருந்தோன்னு மறைச்சிருக்கிறாரு, இனி எதிர்காலத்துல என்ன ஆக போகுது தெரியல, ரெண்டையுமே மறைச்சு வச்சிருக்கிறானுங்க, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நாம சும்மா நீங்க கடையில போறீங்க, போண்டா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாத்தான் இருக்குது, ஆசையாத்தான் இருக்குது, அட இதை சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வருமையா, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடலாம் நாளைக்கு அப்படின்னு உண்மை தெரிஞ்சுன்னா சாப்பிடாம விட்டுருவீங்கல்ல. ஏன் இதை சாப்பிட்டா இது வரும்னு தெரிஞ்சுதுன்னா வேண்டான்னு விட்டுடலாம். சில நேரம் தெரிஞ்சும் சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் பெரும்பாலும் அதை தெரிஞ்சுட்டா அதன் மீது போகத்தின் மீது நுகர்ச்சி வாராது நின்றுடும். அதனால பெருமாள் என்ன பண்ணாரு, மறைத்து மறைத்து ஊட்டுகிறான். எனவே மறைத்தலும் ஒரு கருணை தான். சரி, அடுத்தது அருளல். அருளல் என்பதுக்கு அருள்னு சொல்லணுமா என்ன? அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5மே என்ன பேரு, அருளல் என்று பேர் தான். இப்பதான் வரிக்கு வரணும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள், இவை அனைத்துமே ஏற்ற அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். எதுக்கு? அணுக்களுக்கு ஊற்ற மிகு அருள் புரிதல் ஏதுவாக, இந்த உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பெருமான் என்ன பண்றாரா, இந்த 5 தொழிலை சலிக்காம செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் மணிவாசக பெருமான் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தார். இப்ப இந்த பாட்டின் கருத்து இங்க வச்சு பாருங்க. ஆர்த்தனா கட்டுதல்,
ஆர்த்த பிறவி துயர். சொல்லு பாருங்க, பிறவி என்பது துன்பம்னர், இன்பமான பிறவின்னு சொல்லல. ஆர்த்த பிறவி துயர் கெட ஆர்த்து ஆடும் தீர்த்தன். இந்த பெருமான் யாரு? உயிர்களுடைய பிறவி துன்பம் கெடுவதற்காக தில்லை சிற்றம்பலத்தை ஆடுகிற கூத்தன். அவன் சாதாரண ஆள் இல்ல, நம்முடைய துன்பம் கெட ஆடுகின்ற கூத்தன். எனவே ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன். இவ்வானும் இவ் குவலயம் எல்லோரும், இந்த மண்ணு விண்ணு இன்னும் என்ன இருக்கு அத்தனையும் என்ன பண்ணா படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடும். அவன் இந்த செயலை எதுக்கு செய்யறான்னு கேட்டா, உயிர்களுக்கு அருள்வாளிப்பதற்காகவே செய்கிறான் என்பதைத்தான் மணிவாசக பெருந்தகை ரொம்ப சுருக்கமா சொன்னார். இதுதான் சிவபுராணத்தை சொன்னார். அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஏன் அருள் தருவதற்கு தாங்க ஆக்கப்பட்டது. அப்ப அருள் என்ற ஒரு செயலை ஒரு உயிருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் பெருமான் என்ன செய்யணும்? படைக்கணும், காக்கணும், அழிக்கணும், மறைக்கணும். இந்த நாளும் செஞ்சால்தான் அருள் என்கிற ஒரு செயலை உயிருக்கு செய்ய முடியும். இதைத்தான் சித்தியார்ல சொல்லும்போது என்ன சொன்னாரு? தனித்தனியா சொல்லிட்டார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வரி சொன்னார், பார்த்திடில் இவை அனைத்தும் அருளேனர். அப்படின்னா படைத்தலும் அருள் தான், காத்தலும் அருள் தான், அழித்தலும் அருள் தான். நீங்க மரணம் என்பதை நீங்க அருள் என்று பார்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அதுல பயம் வந்துடும். இதுவும் அருள் தான், மரணமும் அருள் தான். எனவே படைத்தல் அருள், காத்தல் அருள், மறைத்தல் அருள், அப்புறம் அந்த அருள் தான், அது சொல்ல வேண்டியது. இப்படி ஐந்தொழிலும் நோக்கமே அருள் செய்வதுதான் என்பதை இந்த வரிகள் நமக்கு மிக தெளிவாக ஞான சாத்திரத்தின் வழி நமக்கு உணர்த்தப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுங்க. இது 12வது பாட்டுல மணிவாசகர் மிக அற்புதமாக இந்த ஞான கருவூலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 13வது பாட்டுல ஒரு அருமையான செய்தி என்னன்னு கேட்டா, அந்த பொய்கையில இப்ப நீராட வந்துட்டாங்க பெண்கள்லாம். பைங்குவலை கார்மலராய் பைங்குவலை அதுக்கு நீர் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. பைங்குவலை கார்மலர செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பெண்ணும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவு வார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றிசைந்த பொங்கு மடு. இப்ப மணிவாசகருக்கு அந்த மடு எப்படி தெரியுதான்? சிவசக்தியா தெரியுதான். இது வெறும் பொய்கையா இல்ல, எனக்கு அம்மையப்பராவே தெரியுதுன்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப அதுல சொல்லப்பட்ட ஒன்னையும் பார்க்கணும். குவலை சொல்லியிருக்கிறாரு, செங்கமலம் சொல்லியிருக்கிறார், அதுக்கப்புறம் குருகுகள் சொல்லியிருக்கிறார், வெவ்வேறு வகையான பறவை இனங்கள், அதுக்கப்புறம் பாம்பு. 4 பொருள் இருக்குதுங்க. இந்த 4ஐ நினைவு வைத்துக் கொள்ளுங்க. 4ஐயும் அம்மைக்கு சேர்த்துனீங்கன்னா, அம்மைக்கு வரும்போது அந்த குவலை என்பது அம்மையின் திருமேனி நிறத்தை குறிக்கும். சரி, அதுவே பெருமானுக்கு போனீங்கன்னா அவன் கண்டத்தை குறிக்கும். அவனுடைய கண்டம் நீல கண்டம் அல்லவா, குவலை மலர் போன்ற கண்டம். சரி, அம்மைக்கு நிறம் சொல்லும் போது அந்த நிறத்துக்கு அம்மை நிறம், குவலை மலர் போன்ற நிறத்தை உடையவள் என்று அம்மையை சேர்க்கிறோம். பெருமானுக்கு வந்துச்சுன்னா கண்டம் ஆயிற்று. சரி, செங்கமலம் அப்படின்னா அம்மையின் திருவடி செங்கமல போன்ற திருவடி. பெருமானுக்கு திருமேனி செங்கமல திருமேனி. செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே திருவாசகம். செந்தாமரை காடு அணைய திருமேனி அப்படின்னார். அவன் திருமேனியே பொன்னாடு மேனி. அப்ப தாமரை போன்ற மேனி பெருமானுக்கு. அம்மைக்கு சொல்லும்போது திருவடி தாமரை போன்ற திருவடி ஆயிற்று. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய குருகுகள் என்று சொல்லப்பட்ட பறவை இனம், வெவ்வேறு பறவை இனம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மாவை தலையிலிருந்து கால் வரைக்கும் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பறவையை போல சொல்ல, கண் இப்படி இருந்தது, கழுத்து இப்படி இருந்தது, கை இப்படி இருந்தது சொல்லிக்கிட்டே வரலாம். சரி, அதுவே பெருமானுக்கு வந்தீங்கன்னா அவனுக்கு சொல்லும் போது அவன் தலையில கொக்கு இறகு சூடி இருக்கின்ற பெருமான். எனவே ஒரு பறவை என்று எடுத்துட்டா கொக்கு இறகு சூடி இருப்பதை காண்றோம் நம்ம பெருமானுக்கு. அதனால் அது ஒரு குறிப்பா பார்க்கிறோம். அடுத்து பாம்பு என்பது அம்மைக்கு சொல்லும் பொழுது அவருடைய கூந்தல் பின்னப்பட்ட கூந்தல். அங்க பாம்பு எப்படி இருக்குதான்? பின்னி பிணைந்து இருக்கிற பாம்புன்னார் பாட்டுல. பின்னும் அறவத்தால் கூந்தல் பாம்பு போல இருக்குது. அதே பெருமானுக்கு வந்துட்டா கையில கழுத்துல தலையில எல்லாத்தையும் பாம்பு. எனவே பாம்பு இந்த 4 பொருளையும் பார்க்கும்போது
பொய்கையிலும் இந்த நாளும் இருக்குது. எங்க அங்க குவளை இருந்தது, தாமரை இருந்தது, பறவை இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே ஆகா அம்மையப்பரே இங்க இருக்கிறாங்க. சரி, இந்த நீராடுவதற்கு எதுக்கு? அழுக்கு போகத்தானே வந்து நீராடுறாங்க. தங்கள் மலம் கழுவு வார் வந்து சாதலினார். ஆம், எங்கள் பெருமான் உயிரின் அழுக்கை நீக்குத்தான் தீர்த்த நீராட்டல் என்ற ஒன்றை நமக்கு தருகிறார். எனவே மலம் கழுவ வந்து சாதனினால் இந்த பொய்கையும் என் அம்மையப்பருக்கு வேறுபாடு தெரியவில்லை என்று அந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோங்க. 14வது பாட்டு, அதுல பேதித்து நம்மை வளர்ப்படுத்த பெய்வளை. பேதித்தல் என்றால் நம்ம வந்து ஆணவ மலத்துல பிறவியில உடம்போடு கூடி பிரிக்க முடியாம கிடக்கிறோம். அதை பிரிக்கக்கூடிய ரசாயன வித்தையை அவள் செய்பவள் என்பதனால பேதித்து நம்மை வளர்ப்படுத்த பெய்வளை என்று அம்மையை சொல்லுகிற பொழுது எதில் நம்ம ஆழம்பட்டு பிரியாம கிடக்கிறோமோ அதை அதிலிருந்து பிரித்து நம்மை அருளுக்குரிய வண்ணமாக ஆக்குகிற திறன் அவள் அருளுக்கு உண்டு. நாம பின்னி பிணைந்து கிடப்பது மலத்துக்குள்ள. மலத்தில் கிடக்கிற உயிரை அதிலிருந்து பேதித்து எடுத்து திருவருளில் நீராட்டுகிற கருணை அவனிடத்துல உண்டு என்பதை நமக்கு அந்த பாடல் உணர்த்துகிறது என்பதை சொல்லி, அதே போல 15வது பாட்டுல ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். இது அப்படியே 63க்கு பொருத்திக்கலாம். ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு நாயன்மாரை பொறுத்தீங்கன்னா உலகத்திலேயே எந்த தெய்வமும் தன் தொண்டனை இவர் ஆட்கொண்டது போல யாரும் ஆட்கொள்ளல. எனவே ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் ஒருவரும் இல்லை. இது 14வது பாட்டு. 15வது பாட்டுல இந்த செய்தி சொல்றார். 15 நம்ம சொல்றோம் முன்னி கடலை. அதை சொல்லும்போது சிவபெருமானை வணங்குபவருக்கு அவள் முந்தி அருள் செய்பவர். தன்னை வணங்குவதை காட்டிலும் பெருமானை வணங்குவதற்கு நம்ம பையன் அப்புறமேல கொடுத்துக்கலாம், நம்ம வீட்டுக்காரருக்கு அவனுக்கு முதல்ல புரியாது கொடுத்து வரான். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னர் யாரு? தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பரு. நீங்க நினைவு வைத்து, நாம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் அம்மாட்ட போய் நின்னா தான் நிறைய கிடைக்கும் நிறைய. அட அப்பன்ட்ட நீ நின்னா அவர் என்ன பாப்பாரு? நம்ம வீட்டுக்கார கும்பரான் ஏமாந்து போயிடக்கூடாது, சீக்கிரமா கொடுத்துருவார் அவர். தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள் என்று ஒரு அழகான குறிப்பு 16வது பாட்டு உணர்த்துகிறது. 17வது பாட்டுல எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலாக. பெருமானுக்கு இந்திர உலகம், தேவ உலகம், அந்த சத்தியம் எந்த உலகத்தில் இருப்பதையும் அவன் விரும்பல. தொண்டர் நெஞ்சு கூட்டுக்குள் இருக்க விரும்புகிறார். எனவே இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருளுகிற சேவகன் என்பதனால தொண்டர் இல்லத்தில் இருக்கவே இறைவன் விரும்புகிறான் என்பதை அந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது என்பதை சொல்லி 18வது பாட்டு அவனுடைய அருளுக்கு முன் மற்றவையெல்லாம் விளங்கி தோன்றாது என்பதை அண்ணாமலையானுடைய திருவடி தாமரையினுடைய பிரகாசத்துக்கு முன் மற்றவையெல்லாம் சூரியன் முன்பு நட்சத்திரங்கள் எப்படி விளங்கி தோன்றாதோ அதுபோல அவன் முன் எவையும் விளங்கி தோன்றாது என்ற அழகான ஒரு குறிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இப்ப சொல்லப்பட்ட செய்திகளை 19வது பாட்டு நம்ம முன்னையே சிந்திச்சிட்டோம். 20வது பாட்டுல இந்த ஐந்தொழிலை மிக விரிவாக கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருமான். அப்ப 12வது பாட்டிலையும் 11வது பாட்டிலையும் சொன்ன விளையாட்டு என்பதை விரித்து சொல்லும் போதுதான் போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று தலைப்பை சொல்லி போட்டு விரிக்கிறார். போற்றி அருளகனின் தோற்றமாம் பொற்பாதம் தோற்றம், போற்றி அருளகனின் போகமாம் பூங்கடல்கள், போற்றி அருள்கனின் ஈராம் இணையடிகள், போற்றிமான் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடையிலோர் எம்பாவாய் என்ற இந்த பாட்டில் 5 தொழில் இருக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். எனவே பாட்டுக்குள்ளேயே திருவெம்பாவிலேயே விளையாட்டு சொன்னார். அந்த விளையாட்டு என்பது என்னன்னு கேட்டா 5 தொழில் தான் விளையாட்டு என்பதை 20வது பாட்டின் வழியாக மணிவாசகர் உணர்த்தி இருக்கிறார் என்பதை நீங்க பொருத்தி பார்க்கலாம். அப்ப விளையாட்டு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கடினமான ஒரு செயலை இலகுவாக செய்வதற்கு விளையாட்டு என்று பெயர். அதனால திருவிளையாடல் புராணம். ஏன் அந்த நூலுக்கு ஏன் அந்த பேர் தெரியுங்களா? யாருமே செய்ய முடியாத அவர் செய்திருக்கிறார்.
மதுரையினுடைய சோமசுந்தர கடவுளாகிய பெருமான் என்னெல்லாம் செய்தாரு? 64 திருவிளையாடல் செய்தார். எந்த தெய்வமாவது எந்த உலகத்திலாவது இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்கான்னு கேட்டா இல்லை. எனவே யாரும் செய்யாததை மிக இலகுவாக செய்வதில் நம்முடைய பெருமானுக்கு நிகராக இன்னொருவர் இல்லை என்பதனால் அவன் செய்கிற செயலுக்கு திருவிளையாட்டு என்று பெயர் என்று சொல்லி அத்தகைய சிந்தனையை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த திருமுறை மாநாட்டு குழுவை சார்ந்த பெருமக்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் வந்து குழுமி இருக்கின்ற அடியவர் பெருமக்களாக அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் திருவடிகள் உரித்தாக்கி கொண்டு என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றிவோர் திருச்சிற்றம்பலம். எந்தை பெம்மான் என்னென்மான் என்பார் பாவராசமே என்றார் அப்பரடிகள். அதுபோல் இறைவன் தம்மை நாடி துதித்து வரும் அடியவருக்கு காவலாக இருப்பார். இறைவன் நமக்காக காத்திருக்கிறார். அவனை வேண்டி விரும்பி நாடி விரைந்து செல்ல வேண்டும் என்று ஐயா அவர்கள் மிகவும் அழகாக விளக்கினார். இறைவன் இந்த உலகில் அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து அழித்து நிகழ்த்தும் திருவிளையாடலை பற்றிய தனது பொன்மொழி வாயிலாக சிவத்திரு பவானி ஐயா மிகவும் அழகாக எடுத்துரைத்தார். இறைவனின் விளையாட்டுள் நம்மை இணைத்து பிறவி துன்பத்திலிருந்து விடுபட்டு வீடு பேர் அடைய பல அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு மீண்டும் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளிடம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க உதவிய அனைவருக்கும் எங்களின் நன்றியை தெரிவிக்க விழைகிறோம். அனைவரும் பலத்த கரவொலி எழுப்புமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய பாவை விழா நடைபெற இடமளித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து மதிய உணவை வழங்கும் அருள்மிகு வேல்முருகன் ஞான முனீஸ்வரர் ஆலயத்தின் மேலாண்மை குழுவிற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தேவார இன்னிசை நிகழ்ச்சியை வழங்கிய திருமுறை இன்னிசை திலகம் எஸ் வைத்தியநாதன் ஐயா அவர்களுக்கும், தேவார இசைமணி சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும், தேவார இசை கலைமணி சொக்கநாதன் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், தேவார இசைமணி முத்துக்குமரன் ஐயா அவர்களுக்கும், தேவார இசைமணி விவேக் ராஜா ஐயா அவர்களுக்கும், தேவார இசைமணி ஐயப்பன் ஐயா அவர்களுக்கும், அவர்களுடன் பக்கவாத்தியத்தில் இணை சேர்ந்த திரு ஆதித்யா மற்றும் திரு தேவராஜன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கைலாய வாத்தியம் இசைத்த ஸ்ரீ சிவன் ஆலயத்தை சார்ந்த அடியவர்களுக்கும் எங்களின் இதயம் கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவை ஆற்றிய நமது சிவதிரு பவானி தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களின் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சி இனிதே நடந்தேற உதவிய அத்தனை சிவனடியார்களுக்கும் சிரம் தாழ்த்தி எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பாவை விழா இனிதே நடந்தேற உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்குகிறோம். மேலும் இன்றைய பாவை விழாவை கண்டு களித்து ஆதரவு நல்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நடந்தேற ஒலி மைக் மற்றும் அனைத்து விதமான ஒலி வருவதற்காக உதவிய திரு சிவா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலங்கள் கடவுள் பாடும் ராகங்கள், அதை வீணடித்து விட்டால் திரும்ப கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையின் ஆணிவேராக நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் எம்பெருமானை போற்றி பாடி துதித்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம் என்று எம்பெருமான் அன்பையும் அருளையும் பெற்று இந்த நாள் நம் அனைவருக்கும் பொன்னான நாளாக அமைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் ஹர்ஷினி கணபதி. நான் ஆனந்தி ராமநாதன். தொடர்ந்து மதிய உணவை ஏற்பாடு செய்துள்ள அருள்மிகு வேல்முருகன் ஞானமுனீஸ்வரன் ஆலய மேலாண்மை குழுவிற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிய உணவிற்கு முன்பு நிகழ்ச்சியின் இறுதி அங்கமாக வாழ்த்து பாடுவதற்கு ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வான் முகில் வழாது பெய்கமலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிராது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க
நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, என்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. ஆடகமுதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவரும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பழங்களை பெற்றுக்கொண்டு மதிய உணவை அருந்து செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.